ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கைவல்ய உபனிஷத் சாந்தி பாடம். ஓம் பத்ரம் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேமாக்ஷபரஜத்ராः ஸ்திரைரங்கைः स्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवगीतय्यतायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु. ओम शांति शांति शांति. முதல் மந்திரம். அதிஹி பகவோ பிரம்ம வித்யாம் வரிஷ்டாம் சதா சத்பிஹி சேவ்யமானாம் நிகூடாம் யயா சிராத் சர்வ பாபம் வ்யபோஹ்ய பராத் பரம் புருஷம் யாத்தி வித்வான். முதல்ல நம்ம பார்த்தது குரு சிஷ்ய சம்பாதமாக அமையப்பட்டது. சிஷ்யன் ஒரு குவாலிஃபைட் சிஷ்யன்னு பார்த்தோம். அவர் தான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டு இந்த உபனிஷத்து ஆரம்பிக்குது. அவர் குவாலிஃபைட் ஸ்டூடெண்ட், குவாலிஃபிகேஷனோட விஷயம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்காருங்கிறது அவருடைய கேள்வியிலே நமக்கு தெரியுது. என்ன சொல்றாரு? அத தன்னை சாதன சௌஷ்டிய சம்பத்தி அனந்தரம். அதுக்கப்புறம் தான் அவர் ஸ்டூடெண்டாகவே வரார். குவாலிஃபிகேஷனை பெற்றுட்டு ஸ்டூடெண்டாக. அதுக்கு பிறகு யார் அவரு? ஆஸ்வலாயனக சிஷ்யன். யார்கிட்ட வராரு? குரு பிரம்மாஜி. ஆஸ்வலாயனக என்ற முனிவர் பகவந்தம் பரமேஷ்டம் பிரம்மாவை, பிரம்மாஜியை, ஃபோர் ஃபேஸ்ட் பிரம்மாஜியை உபசமேத்திய விதிவத்து. உபசமயத்தின ஒரு குருவை முறைப்படி எப்படி அணுகி என்ன கேள்வி கேட்டு எதை அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிந்து கொள்வதற்கு முறைப்படி அணுகினார். அணுகி என்ன பண்ணாரு? காலத்தொட்டு கும்பிட்டு அப்படியே நின்றுட்டு ஆசீர்வாதம் பண்ண, நான் போயிட்டு வரேங்க அப்படி சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? ஊவாச்ச. ஒரு கேள்விய பிரஷ்னத்தை கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்ன பகவகா இறைவா, வரிஷ்டாம் மிகவும் மேலானது, சூப்பர்லேட்டிவ் டிகிரி, வரிஷ்டாம் மிகவும் மேலானதும். இப்போ ஏன் இது மேலானது? வித்யே சத்விகிங்கிறது ஒன்னொன்னா நம்ம பார்த்துட்டு வரலாம். ஏன் இது வரிஷ்டம்? இந்த அறிவு நான் உங்ககிட்ட கேட்குற அறிவு ஏன் வரிஷ்டம் மேலானது? 3 அட்ஜெக்டிவ் போடுறாரு அந்த பரம்பொருள் தத்துவத்துக்கு. அந்த வித்யா, இந்த வித்யாவுக்கு சத்வித்யா, அதுக்கு பிரம்ம வித்யா, சத்வித்யா, அதுக்கு அவரு 3 அட்ஜெக்டிவ் போடுறாரு. ஃபர்ஸ்ட் என்ன வேர்டு போடுறாரு? வரிஷ்டா, சூப்பர்லேட்டிவ். பராவித்யா, நம்ம லாங்குவேஜ்ல அபராவித்யா, பராவித்யா. இது என்ன வித்யா? பராவித்யா. நம்ம பகவத்கீதையில என்ன படிச்சோம்? இது ராஜவித்யா. ஏன் ராஜவித்யா? இந்த உலகத்தில் இருக்கிற எந்த அபராவித்தியை படிச்சாலும் நீ சம்சார துக்கத்திலிருந்து விடுபட முடியாது. அது எதுவும் ஆனந்த பிராப்தியோ துக்க நிவர்த்தியோ கொடுக்காது. இப்போ மரணமில்லா பெருவாழ்வையும் அது கொடுக்காது. அபராவித்யாங்கிறது லௌகீகத்தில் நீங்க ஹையஸ்ட் எண்ணத்தை படிச்சாலும் அது மோட்சத்தையோ ஆனந்த பிராப்தியோ துக்க நிவர்த்தியோ மரணமில்லா பெருவாழ்வையோ அது கொடுக்க முடியாது. அதனால அது அபரான்னு சொல்ல தேவையில்லைன்னு சொல்லல. அது 100% தேவை. அது மட்டும் வாழ்க்கைக்கு 10 மணி பத்தாது. அதை தான் சொல்றாரு.
இதுல என்ன படிச்சோம் பகவத்கீதையில ராஜ்ய வித்யா. ஏன்னா இது ரெண்டு காரணத்தினாலதான் அது பராவித்யான்னு சொல்றோம். எது? பிரம்ம வித்யாவை, பிரம்மனை பற்றி அறியக்கூடிய ஞானத்தை, உபனிஷத்துக்கள் கொடுக்கிற ஞானத்தை பராவித்யா மேலானதுன்னு சொன்னா இதுதான் காரணம். என்ன சொல்றாரு? வரிஷ்டாம் ராஜ்ய வித்யா. அடுத்த வேர்டு என்ன போட்டாரு? மேலான பரம் பொருள் பற்றிய ஞானம். அப்புறம் இன்னொன்னு சொல்லலாம், மேலான பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடியது, அதுதான் மோட்சம்னு சொன்னேன். மேலான பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு அட்ஜெக்டிவ் போட்டு விளக்குறார். மேலான மோட்சத்தை கொடுக்கக்கூடியது, அதான் மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்கக்கூடியது, ஜீவன் முக்தியை கொடுக்கக்கூடியது, விதேக முக்தியை கொடுக்கக்கூடியது. எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் அதை யாருனால? இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வித்யானாலையும் கொடுக்க முடியாதுன்னு எடுத்தோன்னு சொல்லிட்டார் ஸ்டூடெண்ட். இது யாருங்க சொன்னது? ஸ்டூடெண்ட், நாட் குரு இல்லை. அடுத்து என்ன கேட்கிறாரு? சத்பிகி. சத்பிகி அப்படின்னாங்க சதா சத்பிகி. சதாங்கிற வேர்டு முன்னால போட்டு சத்பிகி பின்னால போட்டுக்கணும். சதா சத்பிகி சேவியமான, அது ஒரு கிளாஸ். சதா சத்பிகி சேவியமான இண்டிகேட்ஸ் வாட்? எப்பொழுதுமே நாடப்படுவதும், சதா எப்பொழுதும் யாருனால? பெரியோர்களால். சத் புருஷர் சத்பிகி பெரியோர்களால் எப்பொழுதும் நாடப்படுவது. இந்த வித்யா பெரியோர்களால் எப்பொழுதும் நாடப்படுவது. அப்ப எப்பொழுது அப்படின்னு என்ன? சத் புருஷானா அப்படின்னு எடுத்துக்கணும். சத் புருஷானாம் சான்றோர்களால் தேடப்படுவது அப்படின்னா, இப்ப நீங்க சத்புருஷர்கள்னா சத்விஷயத்தை ஞானத்தை பெற்றவர்கள் சத்புருஷர்கள். அவங்க அந்த ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் இங்க தேட மாட்டாங்க. அப்ப என்ன? தர்மத்துக்கு உட்பட்டு வாழ்பவர்களால் தேடப்படுவது. ஏன்? தர்மத்துக்கு உட்பட்டு வாழ்பவர்கள் நல்ல குவாலிஃபிகேஷனை வளர்த்திக்கிறவங்க, வேல்யூ குட் குவாலிட்டிஸை வளர்த்திக்கிறவங்க, விடாமுயற்சி செய்யறவங்க. யாருங்க? சத்துன்னு புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்டவர்களால் தேடப்படுவது. அவர்களால் மட்டும்தான் தேடவும் முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். ஸோ இங்கே மெயின் என்ன சொல்றாரு? தர்மத்திற்கு உட்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்தவர்களால் தேடப்படுவது. அதர்மத்துல போறவங்கனால இது விஷயம் இருக்குன்னே அவங்க அறிவு கேட்டாங்க. ஸோ தர்மத்திற்கு உட்பட்ட வாழ்க்கை வாழ்பவர்களால் தேடப்படுவது. ஏன்னா சத்துங்கிறது நீங்க பிரம்ம தத்துவம் போட்டு புரிஞ்சு கூடாது. ஏன்னா பிரம்மத்தை அறிந்தவன் ஏன் தேடுறாரு? பிரம்மத்தை ஞானத்தை அடைஞ்சவன் சத்புருஷானாம்னா, இந்த இடத்துல சத்புருஷான யாரு? நல்ல தர்மத்துக்கு உட்பட்டான வாழ்க்கை, சாதன சதுஷ்டய சம்பத்தியுடன் வாழ்பவர்கள், அவர்களால் தான் தேடப்படும். போறவங்க வரவங்களாம் தேட மாட்டாங்க. நீங்க போய் சொல்லவும் தேவையே, சொல்லலாம் விஷயம் இருக்குன்னு, அவ்வளவுதான். யூ கேனாட் ஃபோர்ஸ் எனிபடி. ஏன்னா அவங்க என்ன தர்மத்துக்கு உட்பட்டு வாழ்றாங்களே நமக்கு என்ன தெரியும்? ஸோ வி கேனாட் ஃபோர்ஸ் எனிபடி. அதுவும் பாருங்க, இந்த விஷயம் ஒரு அனுபவம், இந்த விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சு வராம இருக்கிறவங்களுக்கு நடுவுல இந்த விஷயம் காதுல உள்ளுந்தோன்னு இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு நாம வேற யாருக்கோ சொல்றோம். மூணாவது மனுஷன் பக்கத்துல நின்று தான் கேட்கறாங்க, ஜாயிண்ட் ஆயிடுறாங்க. நாம சொல்ல போனது ஒருத்தருக்கு, இவங்க சைடில் நின்று அப்படியே கேட்கறாங்க, அவ்வளவுதான். அப்ப நாம யாரை கூப்பிட்டு சொன்னோமோ அவங்க வரல, இவங்க வந்துட்டாங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல அந்த கேள்வி கேட்கறக்கோ சொல்றக்கோ எதுக்கு, சும்மா பக்கத்தில் நிக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்ப என்ன அர்த்தம்? அவங்களுக்கு தர்மத்துக்கு உட்பட்டான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தோம் என்றால் நம்மை ஒரு குருவிடம் கொண்டு போய் சேர்த்துறது ஈஸ்வரகா. நம்ம முயற்சி இடத்துல கண்டுபிடிக்கவே முடியாது, போயும் சேர முடியாது. நான் சேர்ந்து நாம சொல்லிக்கலாம், நமக்கு அதெல்லாம் முடியாது. யாரு? அப்ப என்ன சொல்றாரு? வரிஷ்டாம் சத், அது சொன்ன சத் பிகி சதா. ஏன் சதா? நீ தர்மத்துக்கு உட்பட்டான வாழ்க்கையை வாழ்ந்துட்டீனாவே கண்டிப்பா அதில் வந்துடணும். இறைவன் கொண்டாந்து சேர்த்திடுவார். அது தொடர்ச்சி அதை முயற்சி பண்ணி போறக்கு பாதையில வெற்றி அடைவதற்கு அவர் உதவி செய்வார். அதைத்தான் சொல்றாரு சதா சத். மற்றவங்க ஆப்போசிட் போட்டுக்குங்க, அதையே நாம விளக்கணும். மற்றவங்கனால அதை முடியாது. அவங்க அக்கௌண்ட்ல புண்ணியம் இல்லைன்னா முடியாது. புண்ணியம்னா என்ன? தர்மம். அடுத்து என்ன சொல்றாரு? மூணாவது சத்பிகி. இது ஸ்ரத்தை உடையவர்கள் எடுத்துக்கலாம். தர்மத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் சாஸ்திரம்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்து மூணாவது என்ன சொல்றாரு? வேல்யூ. என்ன தெரியுது இப்போ? இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு சிஷ்யன் என்ன சொல்றது? உத்தமா புருஷா ஸ்டூடெண்ட். அடுத்து என்ன சொல்றாரு? நிகூடாம்.
நிகூடாம்னா ரகசியம். இது நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஏன் இந்த வித்யா ரகசியம், என்னதான் சொல்லி கொடுத்தாலும் அது புரியாத வரைக்கும் அது என்னதான் ரகசியம். பிரம்ம வித்யா குஹ்யம், வெரி ரேர் டு கெட், அப்படி ரகசியம் சொல்லுவோம். வெரி ரேர் டு கெட், வெரி வேல்யூபிள். வெரி ரேர், ரெண்டு மீனிங் வரும். வெரி வேல்யூபிள், வெரி ரேர் டு கெட். வெரி ரேர் டு கெட் மனுஷத்துவம், வெரி ரேர் டு கெட் முமுட்சுத்துவம், வெரி ரேர் டு கெட் குருத்துவம், குரு சமீபம், வெரி ரேர் டு கெட் அண்டர்ஸ்டாண்ட், எல்லாமே வெரி ரேர். அதனால நிகூடம் மூணாவது அட்ஜெக்டிவ் ஃபார் பிரம்ம வித்யா. இவ்வளவு அட்ஜெக்டிவ் போடுறாருன்னா அவர் எப்பேற்பட்ட ஸ்டூடெண்டா இருப்பாருன்னு பாருங்க. அவரே இன்னும் கத்துக்கிறதுக்கு வந்திருக்காரு. நாமெல்லாம் எந்த மூலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உத்தமா சிஷ்யா, எல்லா விஷயம் தெரிஞ்ச மாதிரி பேசுறாரே. இதெல்லாம் நம்ம எங்கெங்கயோ படிச்சு இது தெரிஞ்சா போது நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அவர் இதெல்லாம் தெரிஞ்சவர் இன்னும் என்னமா கேட்க வர்றாரு. அதுதான் பாயிண்ட். என்ன சொல்றாரு, யாருக்கும் என்ன தப்பா இப்படி போகுது, யாருக்கும் சொல்லக்கூடாத விஷயம் அல்ல. ஏன்னா அப்படியே ஆப்போசிட்டா இன்டர்பிரட் பண்றாங்க. இது ரகசியம், யாருக்கும் சொல்லிடக்கூடாது. அவங்க ஒரு குரூப் வச்சுக்குவாங்க, அவங்களுக்கு மட்டும் தான் சொல்லிக் கொடுக்கணும். பெண்கள் படிக்க கூடாது, ஒரு குரூப் மட்டும் தான் படிக்கணும். அதுல இருக்கிற பெண்களே தே ஆர் நாட் அலோவ்டு. அதுதான் கொடுமை. அதுலயும் ஆண்கள் தான் படிக்கும். ஒரு சமுதாயம் படிக்கணுங்கிறாங்க, நாங்க தான் படிப்போம், நீங்களா படிக்கக்கூடாது. அதுல இருக்கிற பெண்களுக்கு அவங்க கொடுக்கறது இல்ல, ஆண்களுக்கு மட்டும்தான். சோ இதெல்லாம் ஒழுங்கா படிக்காதவங்க பண்ற வேலை. இவர் என்ன சொல்றாரு, யாரு வேணாலும் இதை கத்துக்கலாம், அதை மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. வச்சுங்களா, இப்ப 3 அட்ஜெக்டிவ் பறைபொருளாக. அடுத்து என்ன சொல்றாரு, நிகுடா பிரம்ம வித்யா, அப்படிப்பட்ட பிரம்ம வித்யா. அதுக்கு நான் முதலே சொன்ன பரா வித்யா, ராஜ வித்யா, ராஜகுஹிம், எப்படி வேணா போட்டு புரிஞ்சுங்க. அந்த பெற்ற பிரம்ம வித்யாவை அதிகி சொல்லி கொடுங்க. நாமெல்லாம் இப்படி அங்க போய் குருகிட்ட போய் முதல் போய் கேட்டோம் கிளாஸ்ல. என்னையும் சேர்த்துக்கிறேன். முதல் போனேன்னு எனக்கு இப்படிப்பட்ட வித்யாவை சொல்லி கொடுங்க ஜி அப்படின்னா போனோம். என்னமோ சொல்லி கொடுக்குறேன் நாங்க. அப்போ அவ்வளவுதான். ஆனா ஒண்ணு இருந்திருக்குது, ஸ்ரத்தையும் தர்மத்துக்கு உட்பட்டான புண்ணியம் இருந்திருக்குங்கிறது இப்ப புரியுது, அப்ப புரியல. என்னமா எல்லாம் போறாங்க, யாரும் ஃபோன் பண்ணாங்க, சொன்னாங்க, ஃப்ரெண்டு சொன்னா, அவ சொன்னா, இவ சொன்னா, இவன் பாரு, இந்த ஸ்டூடெண்ட்டை பாருங்க, ஆஸ்ட்ரேலியா பாருங்க, இப்படிப்பட்ட பிரம்மத்தை எனக்கு, அப்ப இவருக்கு என்ன தெரியலங்கிறது இன்னும் தெரியல இல்லையா. இப்படிப்பட்ட பிரம்மத்தை எனக்கு அதிகி உபதேசம் செய்யுங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சுதான். அடுத்தது வித்வான் விவேகி யானவன் யயா எதனால் சர்வ பாப்பம் எல்லா பாப்பத்தையும் அச்சிராத்து உடனே வெப்போகிய நீக்கி பராத்பரம் மேலான பரம்பொருளை புருஷத்தை அடைகிறானோ அப்படிப்பட்ட அதிகி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட அறிவை எனக்கு கொடு. இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தட் ஸ்டூடெண்ட். என்ன சொல்றாரு, ரெண்டாவது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் இப்படிப்பட்ட பிரம்மன் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கறதையும் சொல்றாரு. எப்படிப்பட்ட ஞானம் தெரிஞ்சிச்சு, அதுக்குண்டான குவாலிஃபிகேஷன் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு, அவருக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன சொல்றாரு, விவேகி. விவேகியானவன், அதாவது சாதன சதுஷ்டய சம்பத்தியை அர்த்தம். விவேகம்னா எதை எல்லாத்தையும் குறிக்கிறது, இட் பிரிங்ஸ் ஆல் சாதன சதுஷ்டய. விவேகம் தானே ஃபர்ஸ்ட். சாதன சதுஷ்டய விவேகம், வைராகியம், சமாதி சட்க சம்பத்தி, இது எல்லாத்தையும் அவர் ஒரே வேர்டு சொல்லிட்டாரு. விவேகி, விவேகம், வைராகியம், சாதன சதுஷ்டய சம்பத்தி, முமுக்ஷத்வம் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் ஒரு ஷார்ட்டா ஒரு வேர்டு போட்டு விவேகி, சாதன சதுஷ்டய சம்பத்தம். ஆனா நம்ம நினைக்கிறோங்க சாதன சதுஷ்டய சம்பத்தி ஃபுல்லா இருந்துதான் நம்ம வகுப்புக்கு வரங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாமே நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா தான் தம்மு கட்டவே முடியும் நம்மனால. ஆனா இதெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது, அவ்வளவுதான். இதுக்குள்ள இந்த குவாலிஃபிகேஷன் எனக்குள்ள இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்காது. அதை குரு டீச் பண்ணும்போது அடா இது நமக்குள்ள இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கும், எது இல்லைங்கிறதும் தெரியும். அப்ப இல்லாத குவாலிஃபிகேஷன் நம்ம வளர்த்திக்கிறோம். அப்படித்தானே தவிர ஃபுல்லா குவாலிஃபிகேஷனை பெற்று வந்தாங்கிறதெல்லாம் வெரி ரமணர் மாதிரி வேலை வச்சுக்கலாம். அவங்களும் அது ஸ்டூடெண்டா வரல, ஒரே ஒரு வார்த்தை தத்துவமசின்னு சொன்னோன்னே அவர் பிரம்மனிஷத்துக்கு போயிட்டாரு. ஸோ அது எல்லாத்தையும் ஓரளவுக்கு பெற்று, அப்புறம் அடுத்த வேர்டு என்ன சொல்றாரு, யயா எந்த ஞானத்தினால், இது சாதன சதுஷ்டய சம்பத்தியா. அடுத்து என்ன சொல்றாரு, எதனால் சர்வ பாப்பம் அச்சிராத்து வியப்போகிய, இது தெரிஞ்சு வச்சிருக்கார். இந்த ஞானம் மட்டும்தான் சஞ்சித மூட்டையில் இருக்கிற புண்ணிய பாப்பத்தையும், ஆகாமியில் இருக்கிற புண்ணிய பாப்பத்தையும்,
ஏன் இந்த பிராரப்தத்துல இருக்கிற புண்ணிய பாப்பத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த பாப்பம் அனைத்தையும்ங்கிறது அதை குறிக்கிறார். அதாவது என்னென்ன பாப்பங்கள் இருக்கு அது அனைத்தையுமே அணைக்க. அது என்ன பண்ணு, இந்த ஞானம் ஒண்ணுதான், ஞானம்ங்கிற அக்னி அழித்து விடும் அப்படிங்கிறது என்ன சொல்றாரு, அது அச்சிராத்து குயிக்லிங்கிறார். அதையும் புரிஞ்சு வச்சிருக்காரு. ஞானம் குயிக்லி அட் ஒன்ஸ் சர்வ பாப்பம் வியபோகிய நீக்கிவிட்டு, என்னை எங்கிருந்து தள்ளி விட்டுறலாம், அந்த பாப்பத்திலிருந்து என்னை நீக்கி என்னை எல்லா பாப்பத்தையும் என்னிடமிருந்து உதறி தள்ளி என்ன நடக்கும், பராத்பரம் புருஷம் சாமானிய ஞானம். அதாவது அந்த ஞானம் உடனே பலனை தரக்கூடும். இப்ப நாம என்ன தெரியும், இந்த ஒரு கர்மம் பண்றோம், அச்சிராத்துங்கிற வேர்டு ஏன் போடுறாருன்னா டிஃப்ரெண்ட் கர்மா ஃப்ரம் திஸ் ஞானம். இப்ப அச்சிராத் அப்படின்னா எல்லா வித்தியையும் எல்லா ஞானமும் நமக்கு உடனே பலனை தராது. இப்ப நம்ம யோகா பண்றோம், யோகா எப்படி பண்ணுவது அப்படின்னு ஞானம் இருந்தால் அந்த யோகா பண்ற பலன் நமக்கு கிடைக்குமா, கிடைக்காது. ஸோ அதை உட்கார்ந்து நம்ம என்ன பண்றோம், யோகா பண்ணுனா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். இட் வில் டேக் டைம் டு கிவ் த ரிசல்ட். ஆனா ஞானம்ங்கிறது அப்படி இல்லை. ஞானம்ங்கிறது அச்சிராத்து. ஞானத்துக்கும் அந்த மோட்சத்துக்கு என்ன கிடையாது, ஞான நிஷ்டையில் இருக்கிறதுக்கும் மோட்சம் அச்சிராத்து உடனே பலனை கொடுக்கக்கூடியது. அச்சிராத்து நாட்டட்டால் எந்த வித்தியும் அப்படி கிடையாது. ஆனா இது ஞானம், இந்த பிரம்ம வித்யா உடனே மோட்சத்தை பலத்தை கொடுக்க கூடியது. ஆனா கிடைக்கலையே, பிரயோஜனத்தை என்னால காண முடியலையே, சம்சார துக்கத்தை நான் இருக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு தோணுச்சுன்னா படிக்க படிக்க தகுதியுடன் இருக்கவில்லை. மனதில் குறை இருக்கும். மனதில் ஒரு குறை இருந்தா ஞானம் இருக்கும், ஆனால் ஞானத்துடைய பலனை அனுபவிக்க முடியாது. முதல்ல எப்படி இருந்தோமோ அதே மாதிரிதான் புலம்பிட்டு இருக்கணும். The murmuring, self non-acceptance will not go away. Self non-acceptance போகாது. மர்மரிங், அப்புறம் சுத்தி இருக்கிற விஷயம்ல ஏத்துக்க முடியாது. நான் செல்ஃபு சரி, சுத்தி இருக்கிற விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஏன் அது என்னால் இத்தனை படிச்சும் ஏன் என்னால சுத்தி இருக்கிற சூழ்நிலை ஏத்துக்க முடியல? அதே மாதிரி நான் கத்திட்டு கிடக்கிறேன், புலம்பிட்டு கிடக்கிறேன், முணங்கிட்டு கிடக்கிறேன்னா தகுதி உள்ள கொஞ்சம் குறைவுன்னு அர்த்தம். அது எந்த இடம்னு பார்த்து, அது இறைவனுக்கு குருவுக்கு தெரியாது. அப்போ அதை நாம் என்ன பண்ணிக்கணும், சரி செய்து கொள்ளணும். அதுதான் சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு, அச்சிராத்துங்கிற வேர்டு என்ன சொல்லுது, குயிக்லி அப்படி கிடைக்கலினா தகுதியை சரி பார்த்துக்கோ. என்ன பண்ணும், சர்வ பாப்படம் மீதி இல்லாமல் அசேஷம் எல்லா இந்த வேதாத்தை பொறுத்த வரைக்கும் புண்ணியமும் பாப்பம் தான். அவர் பாப்பன்னு ஒரு வேர்டு போடுறாரே தவிர we have to அவரே என்னதான் ஆட் பண்ணி தான் சொல்றாரு. ஏன்னா புண்ணியத்தினை வச்சிருந்தீங்கனாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு அடுத்த ஜென்மம் வந்துதான் ஆகணும், சம்சார துக்கத்துல மாட்டிதான் ஆகணும். ஸோ இங்க பாப்பம்ங்கிற ஒரு வேர்டு ஆசுலாயனர் போட்டா கூட அவர் என்ன மனசுல வச்சுட்டு சொல்றாரு, புண்ணியத்தையும்ங்கிறத அவரும் சொல்றாரு. எப்படி நம்ம வித்வான் விவேகம்னு நம்ம சாதனை சிருஷ்டி எல்லாத்தையும் நாம புரிஞ்சுக்கிட்டோமோ அதே போல இங்க பாப்பம் போது எதை ஆட் பண்ணிக்கணும், புண்ணியத்தையும் நம்ம ஆட் பண்ணி புரிந்து கொள்ள வேண்டும். சோ இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட் அவன் என்ன பண்றான், புண்ணியம்னா பாப்பம். ஏன்னா அது நமக்கு எது நமக்கு அஜ்ஞானமேவ என்னதான், எதனாலதான் நமக்கு அஜ்ஞானம் இருக்கு, பாப்பம். சோ அதிலிருந்து விடுபடணும். அடுத்தது அப்புறம் அந்த பாப்பம் நம்ம எப்படி எப்படி இந்த பாதையில் தொந்தரவு பண்ணுது, தடங்களா இருக்குது. உடல் சரியில்லாம, உடல் ஆரோக்கியம் குன்றி வகுப்புக்கு வர முடியாம போறது, அதிக சுகத்தை கொடுத்தாலும் வரமாட்டோம், அதுலயே மூழ்கி அப்படியே பறந்துட்டே இருப்போம். அதிகமா ஒரு சுகம், ஒரு வெற்றி, அதிக வெற்றி பெற்றவர்கள் திடீர்னு வெற்றி, பணம், எதுலயோ ஒண்ணு அதிக சுகம், எது அவங்களுக்கு சுகமா தோணுதோ அதிக சுகத்தை பெறுபவர்கள் வகுப்புக்கு வரவே மாட்டார்கள். அதிகமா துக்கத்தில் மூழ்கி இருக்கிறனாலையும் வகுப்புக்கு வந்து உட்கார்ந்துருவாங்க, ஏதோ தப்பிக்கிறதுக்கு ஏதோ வகுப்பு உதவுமான்னு வந்து உட்கார்ந்துருவாங்க. ஆனாலும் அவர்களாலும் துக்கத்திலிருந்து விடுபட அந்த மனம் கிளாஸை கவனிக்கிற அளவுக்கு அமைதி பெறாத மனதினால், ஏன்னா துக்கத்து போது உங்க மனம் எப்படி டிஸ்டர்ப் ஆகுதோ அதை போலவே சுகத்தாலே டிஸ்டர்ப் ஆகும். ஆனா நமக்கு சுகத்தால டிஸ்டர்ப் ஆகிற மனம் பிடிக்குது, துக்கத்தினால டிஸ்டர்ப் ஆகிற மனம் பிடிக்கிறது இல்ல. பிடிக்கலையே தவிர ராகத்வேஷத்துலதான் ரெண்டுலையும் மாறுபடுதே தவிர மனம் டிஸ்டர்ப் ஆகிறது தான்.
ரெண்டும் ஓவர் சுகத்தை என்ஜாய் பண்ணும்போது யூ கேனாட் லிசன் த கிளாஸ், ஓவரா துக்கத்தை அனுபவிக்கும் போது யூ கேனாட் லிசன் த கிளாஸ். அப்ப எப்படிங்க இருக்கணும்? இன் பிட்வீன், மிதம். மனம் அமைதியாக இருக்கும்போது தான் சுகம் வந்தாலும் அதிகமா ஆடாத, சஞ்சலம் கம்மியான மனம்னு எடுத்துக்கலாம். துக்கம் வந்தாலும் அதிகமா ஆடாத ஒரு மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் அமையணும். அவங்க தான் அப்படியே கிராஸ் பண்ணிட்டே போவாங்க கிளாஸ், அப்படியே ஃபாஸ்டா போயிட்டே இருப்பாங்க. இந்த சுகத்துக்கு டிஸ்டர்ப் ஆகிறவங்களும் துக்கத்துக்கு டிஸ்டர்ப் ஆகிறவங்களும் அவ்வளவு ஃபாஸ்டா டிராவல் ஆக முடியாது. நீ சீக்கிரமா டிராவல் ஆக முடியாது. டிராவல் ஆயிட்டு இருப்பாங்க ஸ்லோ. ஏன்னா அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. வாழ்க்கையில் என்னை சுத்தி இருக்கிற விஷயங்கள் என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. எப்படிங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கு? ஐயோ, வரும் பிரச்சனைகள், அவங்களுக்கு வரும் இவங்களுக்கு வரும். ஆனா அதை மனதுக்குள்ள எவ்வளவு ஏத்துக்காங்க என்னோட வில் பவர்ல இருக்கு, என்னோட அறிவில் இருக்கு. வில் பவரை விட என்னுடைய அறிவு எந்த அளவுக்கு நான் அதுல சுகமா சரி ஓகே வந்துருச்சு, துக்கமா ஓகே அது வந்துருச்சு, இதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் பண்ணிட்டு நம்ம வேலை டக்குன்னு இங்க மனம் நம்ம வேலைக்கு வந்துடணும். அதுலயே ஊறிட்டு இருக்க கூடாது. சுகத்திலேயே ஊறிட்டு இருக்கிறது இல்லை துக்கத்திலேயே ஊறிட்டு இருக்கிறது, ரெண்டும் தப்பு. ஏன்னா எதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போக போகுது, அதுவும் கடந்து போகும். கடந்து போற விஷயத்த புடிச்சுக்கிட்டு பிடிக்க வேண்டிய விஷயத்த என்ன பண்ணிடுறோம், விட்டு அடிச்சிருவோம். அதான் சொல்றாரு, அப்படி இருந்துடாதீங்கிறத சொல்றாரு. அடுத்தது என்ன பண்ற? அச்சிராத்து வியப்போகிய, எல்லா பாப்பத்தையும் அவன் நீக்குகிறான். நீக்கி என்ன ஆகிறாரு? பராத்திர நேரத்துல மாயைக்கு மேலான், அதையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். ஸ்டூடெண்ட்ங்கிறாரு, இவருக்கு என்ன தெரியலன்னு தெரியல. பராத்பரம், பராத்துங்கிறது ஃபர்ஸ்ட், பராத்துங்கிறது மாய. அது எப்படிங்க பராத்து? ஏன்னா அதுதான் தனக்குள் பரிணாம உபாதான காரணமாக இருப்பதால் இந்த உலகத்துக்கு காரணம் எது? மாயா. ஆனா அது காரியமாயிரும் பிரம்மனை பார்க்கும்போது. ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப சாரின்னு எடுத்தீங்கன்னா, நூல் எடுத்தீங்கன்னா சாரிக்கு மட்டும்தான் காரணமா இருக்கும். நீங்க ஒரு பொருள் எடுத்தீங்கன்னா அது காரணம்னா ஃபார் ஒன்லி ஒன் திங். ஆனா மாயான்னு எடுத்தீங்கன்னா இங்க இருக்கிற அனைத்து வஸ்துக்கும் அது என்னது? காரணம். அதனால அது பரம் காரணம், உபாதான காரணமாக இந்த உலகத்துக்கு இருக்கிறதுனால அவரு மேலான காரணம். அதுக்கு மேல ஒரு காரணம் இருக்குது, மாயா காரியம் ஆயிருதுன்னு வச்சுக்குங்க. ஆனாலும் மேலான காரணம். இந்த உலகத்தை நீங்க பாக்குற எல்லா காரணத்தை விட அது மேலான மாயா, அதனுடைய பரிணாமம் தான் இந்த உலகமாக பரிணமித்திருக்கிறதால என்ன சொல்றாரு? பராத்துங்கிறவோடு யாருக்கு போடுறாரு? மாயா மேலான காரணம் பராத். அதுக்கு மேல அதோட நின்னுறாதீங்க, பரம். அந்த அப்படிப்பட்ட மாயைக்கு மேலான, மாயைக்கு இருப்பிடத்தை கொடுக்கிற, மாயைக்கு சேத்தனத்தை கொடுக்கிற, மாயைங்கிறது ஒரு மித்தியா, அதுக்கு மேலான எங்கெல்லாம் பொய் இருக்கோ அங்கெல்லாம் உண்மைன்னு ஒண்ணு இருக்கணும். நீங்க நல்லா பாருங்க, எங்கெல்லாம் பொய்ன்னு ஒண்ணு இருக்கோ கண்டிப்பா அங்க உண்மைன்னு ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி இது மித்தியாங்கிறது என்னது? பொய். கண்டிப்பா அதுக்கு என்ன இருக்கணும்? உண்மை. அதுதான் அந்த தத்துவம் தான் பரபிரம்மன் சொல்றாரு. அப்படிப்பட்ட அந்த பரபிரம்மம் தான் எது? பராத் பரம், பரபிரம்மம், பராவித்யா, பிரம்ம வித்யா, ராஜவித்யா எல்லாமே சொல்லிட்டாரு. ராஜவித்யாவும் சொல்லிட்டாரு, அப்படிப்பட்ட வித்யாவை எனக்கு என்ன பண்ணுங்க சொல்லி கொடுங்கன்னு கேட்கும் போதே இந்த லெவல்ல நின்னா பட்ட கிஃப்டட் குரு அவரு. சொல்லி கொடுங்க. பரம் புருஷம் யாதி அடைகிறானோ அந்த புருஷனை அடைதல் என்னது? அறிதல். நாட் கோயிங் ஃப்ரம் a place to place. அடைதல்ங்கிறது கிடையாது, அறிதல். நம்ம புரிஞ்சுக்கணும். அறிதல் எனக்கு என்ன சொல்லி கொடுங்க. எதை வேர்டு ஆட் பண்ணிக்கிறோம்? அதிகி, அதை எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு யாரு கேட்கிறா? ஸ்டூடெண்ட் கேட்கிறார். ஏன்னா இப்ப பராத்பரம் பாத்தீங்கன்னா, பிரம்ம தத்துவம் பாத்தீங்கன்னா மாயா உபாதான காரணம்னு வரும். அச்சா, பிரம்ம தத்துவம் ஈஸ்வர தத்துவத்தில் நின்று பார்க்கும் போதுதான் நிமித்த காரணமே. அதை புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. எப்படி இந்த உலகத்துக்கு நிமித்த காரணம் ஈஸ்வர ரூபத்தில் பிரம்மனை பார்க்கும் போதுதான் நிமித்த காரணம். ஈஸ்வரனிடத்துல இருக்கிற யாரு பிரம்ம தத்துவம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நிமித்த காரணம். அந்த ஈஸ்வரன் இருக்கிற மாயை தான் உபாதான காரணம். ஆனா ஈஸ்வரனை தவிர்த்து வெறும் பிரம்மத்தை பார்த்தீங்கன்னா காரிய காரண விலட்சணம், அது காரணமும் கிடையாது காரியமும் கிடையாது.
இது புரிஞ்சுக்கணும். வேதாந்தத்துல மெயின் பாயிண்ட், ஈஸ்வர ரூபத்தில் பார்க்கும்போதுதான் அங்க இருக்கிற பிரம்மம் என்னது, நிமித்த காரண, அங்க இருக்கிற மாயா உபாதா. ஏன்னா ஈஸ்வரன் வந்தாதான் சிருஷ்டியே வருது. சோ பிரம்ம தத்துவம் மாயை ரகித பிரம்மம், ஈஸ்வர ரகித பிரம்மம்னு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அது என்னவா இருக்கிறது இல்ல, நிமித்த காரணமாவும் இருக்கிறது இல்ல, காரண காரிய விலக்ஷண பிரம்மம். அது அதை பற்றிய ஞானம்தான் பராவித்யா, மேலான வித்யா, ராஜ்ய வித்யா. அதை பற்றிய ஈஸ்வரன்ல இருந்துட்டு கூடாது. சோ அதுக்கு ஈஸ்வரனுக்கும் மேலான அப்படி போய் புரியும். அந்த பிரம்ம தத்துவம் தான், அதை பற்றிய ஞானம் தான் பிரம்ம வித்யா, பராவித்யா, ராஜ்ய வித்யான்னு சொல்றது. அவர் அதான் சொல்றாரு, காரண காரிய விலக்ஷணம். அப்ப ஈஸ்வரன் உற்றணும். காரண காரியம் எங்கதான் இருக்குது, ஈஸ்வரன் தான். ஈஸ்வரனுக்கு பிரம்ம தத்துவம் பார்க்கும்போது அது நிமித்த காரணம், ஈஸ்வரனுக்குள்ள மாயை பார்க்கும்போது அது உபாதான காரணம். ஈஸ்வரனை விட்டு பிரம்மத்தை பாருங்க, படைப்பு ஒண்ணு இல்ல, நோ ஈஸ்வர, அவர் கம்முன்னு அவர் சிவனேன்னு இருப்பார். படைப்புன்னு வந்தா தான் ஈஸ்வரன் வராரு. அப்ப படைப்பு இல்லாத அந்த பிரம்ம தத்துவத்தை போய் பாருங்க, அங்க என்னதான் இருக்கு, ஒன்லி சிவனேன்னு இருக்கிற சித்தம், சத்து சித்து ஆனந்தம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அதை பற்றிய ஞானத்தான் படிக்கிறோமே தவிர ஈஸ்வரனை பத்தி ஏன் படிக்கிறோம்னா, தத்பதத்தை புரிந்து கொள்ளணும்னா ஈஸ்வர ஞானம் நமக்கு வேணும். அப்பதான் சிருஷ்டி தத்பத விசாரம் போகும். ஏன்னா அப்படிப்பட்ட ஈஸ்வரனும் என்னது, நான் தொம்பதம் அகம்பதம், அது ஜீவா ஈஸ்வர ஐக்கியம் தான் நம்ம பார்க்கிறோம். பிரம்மம் பார்க்கும்போது பிரம்மமேவ இதகும் சர்வம். அப்ப ஈஷாவாஸ்யம் பார்க்கும்போது என்ன, அது பிரம்மமேவ இதகும் சர்வத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம், ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம். அது என்ன சொல்ற, என்ன புரிஞ்சுக்கணும், காரண காரிய விலக். இந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் புரிஞ்சுட்டாதான் பிரம்மம் காரணம் ஃபார் உலகம் சொன்னாலும் சரி, எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட், ஈஸ்வர ஸ்டாண்ட் பாயிண்ட் பார்க்கும்போது பிரம்மம் இந்த உலகத்தை படைத்ததுனாலும் சரி, பிரம்மம் இஸ் நாட் காரணம் ஃபார் ஜெகத் சிருஷ்டினாலும் சரி. எப்போ ஈஸ்வர தத்துவத்தை கழட்டி விட்டுட்டு வேற பிரம்மத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா அவர் காரணம் கிடையாது, காரியம் கிடையாது. ஸோ ரெண்டு பாரடாக்சிக்கல் சென்டென்ஸா தோன்றினாலுமே ரெண்டையும் இது சரி ஒய் ரைட், ஒய் இட் இஸ் ரைட், இட் இஸ் ராங், ஒய் இட் இஸ் ராங்கிற தெளிவு வந்ததுன்னா வேதாந்தம் சப்ஜெக்ட் ஓவர். அது நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா என்ன ரெண்டு பாரடாக்சிக்கல் சென்டென்ஸ், பிரம்மம் உலகத்துக்கு காரணம்னு சொன்னாலும் சரி, பிரம்மம் உலகத்துக்கு காரணம் இல்லைன்னு சொன்னாலும் சரி, பாரடாக்சிக்கல் சென்டென்ஸ். பிரம்மம் உலகத்துக்கு காரணம்னு சொல்லும் போது ஈஸ்வர தத்துவமாக பிரம்மனில் இருக்கிற ஈஸ்வர தத்துவம், அதாவது ஈஸ்வர தத்துவத்தில் இருக்கிற பிரம்மனை பார்க்கும் போது அது உபாதான நிமித்த காரணம். ஈஸ்வரை விளக்கிய பிரம்ம தத்துவம்னு பார்க்கும்போது இது காரணம் கிடையாது, காரியம் கிடையாது, உலகத்தை சிருஷ்டி பண்றதோ கிடையவே கிடையாது. அப்ப எப்ப மாயில் வெளிப்படுதோ அப்பதான் இந்த சிருஷ்டிங்கிறது வருது. So it lends its existence, Brahman lends its existence principle and knowing principle to Maya. அவ்வளவுதான், it lends. அது எதுவும் ஆறதில்லை, அப்படி புரிஞ்சு it lends its existence principle, knowing principle to Maya. அப்பதான் ஈஸ்வரனே வராரு, அப்பதான் சிருஷ்டி வருது. அந்த தத்பதம் அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நம்ம போறோமே தவிர ஒரிஜினலா பிரம்மமேவ இதகும் சத்தேவ இதகும் ஆசித்து ஈஸ்வரேவ இதகும் ஆசித்து சொல்லல சாந்தோக்கியம். சதேவ இதகும் ஆசித்து அக்ரே ஆசித்து புரிஞ்சுக்கணும். அதுதான் இருந்தது, ஈஸ்வரன் அல்ல. இந்த உலகம் படைப்பதற்கு முன்பே சதேவ இதகும் அக்ரே ஆசித் சோமிய சதேவ சத் ஏவ பிரம்மம் ஏவ. அந்த இடத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஆச்சுங்களா, அப்படி தெரிஞ்சு வச்சவர் இங்க வந்து கேட்கறாரு, அது வேற விஷயம். இது எல்லாம் தெரிஞ்சு வச்ச ஸ்டூடெண்ட் கேட்கிறாரு. ஸோ அந்த பிரம்ம அந்த விஷயம், அந்த பிரம்ம தத்துவம் என்ன சொல்லுவோம், அந்நியத்திர தர்மாத்து படிச்சோமா கட்ட உபநிஷத்துல, அந்நியத்த தர்ம, அது தர்மத்தை கடந்தது, அந்நியத்ரா தர்மாத்து அது பிரம்ம தத்துவம், அந்நியத்த தர்மாத்து அந்நியத்ரா தர்மாத்து அந்நியத்திர பூதாத்து அந்நியத்த பவ்யாத்து, அதில் எதிர்காலம் நிகழ்காலம் ஏதும் கிடையாது அதுல. அப்படிப்பட்ட பிரம்மனை பற்றிய ஞானத்தை எனக்கு சொல்லுங்கன்னு யாரு கேட்கிறா, ஸ்டூடெண்ட் கேட்கிறாரு. அடுத்த மந்திரம் கேட்டாச்சு, அதெல்லாம் எனக்கு சொல்லித்தர முடியாது அப்படிலாம் எது சொல்லவர். பிரம்மாஜி உடனே டீச்சிங் ஆரம்பிக்கிறாரு.
தஸ்மை சகோவாச்ச பிதாம் அஹஹச்ச ஸ்ரத்தா பக்தி தியான யோகாத் அவேகி. முதல்ல வந்தோன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபில் பண்ண சொல்லிட்டாரு. இதெல்லாம் உனக்கு இருக்கா? நீ கேட்குற, வாய் பேசுது, வடை சுட்டுட்டு இருக்கிற, உனக்குள்ள இந்த என்னென்ன வேணும் அதெல்லாம் உனக்கு இருக்கா? நைஸாக எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் குவாலிஃபிகேஷன். இது இந்த உபநிஷம் பார்த்தீங்கன்னா முறையாக போகுது. எடுத்தோன்னே சப்ஜெக்ட் மேட்டர் இறக்கும். ஆனால் இந்த உபநிஷம் எடுத்தோன்னே ஸ்டூடெண்ட் கேட்டாரா, இவ்வளோ நல்ல ஸ்டூடெண்ட்டா, நல்லா வாய் பேசுறியே. நிறைய பேர் நிறைய பேசுவாங்க, ஆனால் உள்ள சாதன செல்சி இல்லாம வாயில் நல்லா பேசலாம். அதனால உடனே என்னட்டாரு இவர் டக்குன்னு, யாரு? தஸ்மை, அவனிடம் என்ன சொன்னாரு? ச ஹோவாச்ச சக பிதாமக. யாரு? பிரம்மாஜி. ஏன் அவர் பிதாமக? முதலில் படைப்பில் தோன்றியவர், முதல்ல தோன்றியவர் ஹிரண்ய கர்ப்ப பிரம்மாஜி. அதனால பிதாமக. எல்லாத்துக்கும் அவர் தான் தந்தை. இந்த உலகத்தில் தந்தை இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. ஏன்? அவர் தான் முதல் தந்தை. பிதாமக, ஃபர்ஸ்ட் பார்ன் பிரம்ம மாயா. ஈஸ்வரனிலிருந்து முதலில் தோன்றிய தத்துவம் பிரம்ம, ஹிரண்ய கர்ப்ப தத்துவம். அதுதான் பிரம்மாஜி. அதனால அவருக்கு பேரு பிதாமக. அந்த பிரம்ம தேவரும் என்ன சொல்றாரு பாருங்க, 3 வேர்டு சொல்றாரு. ஸ்ரத்தா பக்தி தியான, அதோடு இணைந்தது யோகாத்து. இதையோட நீ இணைஞ்சிருக்கிறியா? எதோட இணைஞ்சிருக்கிறியா? ஸ்ரத்தையோட யோகாத்து. உன்னை நீ இணைத்துக் கொண்டுட்டியா? பக்தியோட யோகாத்து ஆயிருக்கியா? தியானத்தோட நீ யோகாத்து நீ இணைந்திருக்கிறாயா? அப்பதான் அதனுடைய துணை கொண்டு அவேகி, அப்பதான் நீ நான் சொல்லி கொடுக்கறது உனக்கு புரியும்பா. இதெல்லாம் இல்லாம நான் சொல்லி கொடுக்கறது உனக்கு புரியாது. அப்புறம் என்ன சொல்லுவீங்க? நீ நல்லா சொல்லி கொடுக்கல, அவங்களுக்கெல்லாம் நல்லா சொல்லி கொடுக்குற, எனக்கு மட்டும் நல்லா சொல்லி கொடுக்க மாட்டேங்கிற. இந்த கம்ப்ளைண்ட் தான் நீ குரூப்ல பண்ணிட்டு இருப்ப. ஏன் இதெல்லாம் இல்லைனா என்று தஸ்மை அவருக்கு உவாச்ச. எடுத்தோன்ன என்ன போட்டார் அவரு? இதுதான் முறைங்கிறது. இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிறது இப்போ நம்ம 3 வேர்டு யூஸ் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? வெவ்வேறு விதமாக அழகழகா சங்கராச்சாரியெல்லாம் இன்டர்பிரட் பண்ணி சும்மா அப்படியே லட்டு மாதிரி கொடுப்பாங்க. நம்ம இது மாதிரி எம்பின்னு இதுக்கு இப்படியெல்லாம் அர்த்தமா? நம்ம நினைக்க ஸ்ரத்தா பக்தி நமக்கு ஓரளவு புரிஞ்சிச்சுங்க, அவ்வளோதான், அடுத்து போகலாம். நிற்க வச்சு சங்கராச்சாரியர் வழி சொல்லுவார் பாருங்க. இப்போ 3 சொன்னாரா? குவாலிஃபிகேஷன் இன் டிஃபரெண்ட் வே. அதாவது நமக்கு தெரிஞ்ச குவாலிஃபிகேஷனே தான், அதை எப்படி இன்டர்பிரட் பண்றாரு, அவர் எப்படி அதை கொண்டு வராருன்னு பாருங்க இறைவன். ஸ்ரத்தா ஸ்டூடெண்ட் சொன்னது விவேகம், வைராக்கியம், சமாதி, சட்க சம்பத்தி, மூக்ஷுத்துவம். இதைத்தான் அவர் மீன் பண்ணாரு. இத குரு ஆல்ரெடி இப்ப சிச்சுவேஷன் பாருங்க, அவர் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டாரு, இதெல்லாம் இருக்கணுங்கிறத அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் என்ன இவர் மறுபடியும் சொல்றாரு? எல்லாம் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட் இவரே சொல்றாரு. அப்புறம் பாருங்க, அதே விவேகம் வைராக்கியம் எல்லாம் போட்டுட்டு இருக்கல, வேர்டு வேற மாத்துறாரு. ஸ்ரத்தா பக்தி தியானம் இருக்குதா? இருக்கணும்ட்ட. இருக்குதான்லாம் கேட்கல, இருக்கணும். டு கெட், இஃப் யூ லைக் டு கெட் திஸ் ஞானம். எப்படிப்பட்ட பார் பிரம்ம வித்யா, டைரக்டா எல்லாம் அறிந்ததெல்லாம் கேட்கல. பிரம்ம வித்யா பற்றிய ஞானம் வேணும். எப்படிப்பட்ட வரிஷ்டம்? அந்த மாதிரி பிரம்மனை ராஜ வித்யா, ராஜகுக்கியா, வரிஷ்டமான பிரம்ம வித்யா எனக்கு வேணும் சார் சொல்லிட்டார் அவரு. அதுக்கு இவர் என்ன சொல்றாரு? ஸ்ரத்தா, அதாவது ஸ்ரத்தையோடு நீ அந்த ஸ்ரத்தையோடு உன்னை இணைத்து கொண்ட மார்க்கத்தில் நீ சென்று கொண்டிருக்க வேண்டும். அதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் டீச்சிங்க. ஸ்ரத்தையோடு உன்னை இணைத்து கொண்டு மார்க்கம், அதுல போயிட்டு இருக்கணும். டிராவல பயிற்சிக்கியா? அடுத்தது பக்தின்னு என்ன வேர்டு? பக்தியோடு உன்னை யோகம் வேற போடுறாரு. அப்ப பக்தி, அந்த யோகம்ங்கிறது எல்லாத்துக்கும் போகுங்க. சான்ஸ்கிரிட்ல ஒரு ஸ்டைல் ஆஃப் வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கு. 3 வேர்டு போட்டு யோகா போட்டா ஒன்னொன்னுக்கு யோகம்னு அர்த்தம். அப்போ ஸ்ரத்தையோட யோகம். அடுத்தது பக்தியோடு உன்னை இணைத்து கொண்ட மார்க்கத்தில் நீ சென்று கொண்டிருக்கிறாயா? பாத்துக்கோ. 3 என்ன சொல்றாரு? தியானத்தோடு உன்னை இணைத்து கொண்ட மார்க்கத்தில் நீ சென்று கொண்டிருக்கிறாயா? உட்கார், படி. இல்லையா போய் ட்ரை பண்ணிட்டு வா. உனக்கு சொல்லி தரது, உனக்கு புரிய போறதில்ல, எனக்கு டைம் வேஸ்ட், உனக்கு டைம் வேஸ்ட். ஸோ அப்ப என்ன சொல்றாரு? ஸ்ரத்தா நம்பிக்கை. ஸ்ரத்தானா அந்த வேர்டு நீங்க மாத்தவெல்லாம் முடியாது. ஸ்ரத்தையோடு இணைத்து கொண்ட. அப்போ ஏன் இது ரொம்ப முக்கியம்? எடுத்தோன்னே ஏன் ஸ்ரத்தாங்கிற வேர்டு எடுத்தோன்னே டீச்சிங்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு போடுற வேர்டு ஸ்ரத்தா. அப்பதான் அவர் முதல் வாய் திறக்கிறாரு. குரு வாய் திறக்கிற ஃபர்ஸ்ட் வேர்டு
Shraddha. How that much of important it gets. அவ்வளவு முக்கியம் ஸ்ரத்தா. அதனால ஸ்ரத்தாவால் லபத்தே ஞானம் பாரு. இவரு டீச்சிங் ஆரம்பிக்கிறவோட எதுல ஆரம்பிக்கிறாரு? ஸ்ரத்தா. இத்தனைக்கு அந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் தெரிஞ்சு வச்சுதான் வந்திருக்காரு. நம்மளாட்ட ஸ்ரத்தானா என்னன்னு வேர்டு தெரியாது. விவேகம்னு என்னது இங்க வந்தா தான் அது சொல்லுவாங்களே, வைராகின்னா எல்லாத்தோட டூட்டு இருந்தா அது பேர் வைராகி. நான் நினைச்சிருந்தேன், இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஐயோ நித்யானி. சோ நமக்கு நம்மள மாதிரி இல்ல அவரு. ஆனா அவர்கிட்ட அவர் என்ன சொல்றாரு? ஸ்ரத்தா. அப்ப அவ்வளவு முக்கியம். சாஸ்திரம் ஸ்பீக்ஸ் அபவுட் ஏன் ஸ்ரத்த முக்கியம். இப்போ சாஸ்திரம் படிக்க வந்துட்டீங்க. சாஸ்திரம் ஸ்பீக்ஸ் அபவுட் வாட்? பிரம்ம தத்துவம், ஜீவேஸ்வர ஐக்கியம், ஷட்லிங்கம், இந்த மாதிரி விஷயங்கள் எத்தனை சொல்லி போகுது. ஆனா ஸ்ரத்தை இல்லைன்னா அது என்ன ஆகாது நமக்கு. முதல்ல நமக்கு புரியாத போது ஸ்ரத்தை தான் நம்மளை வந்து அது கூட்டிட்டு போ புரிய வைக்கும். ஸோ என்ன ஸ்ரத்தை இருக்குன்னா, சாஸ்திரம் சொல்றது உண்மை. ஷட்லிங்கம் அதன் மூலியமாக சாஸ்திரம் வச்சார். சாஸ்திரம் சொல்றது ஜீவேஸ்வர ஐக்கியத்தை சொல்லுது, மோட்சத்தை தான் சொல்லு. மோட்சத்தை அடையிறதா கோல். சாஸ்திரத்துடைய கோல் என்ன? நம்மளை கூட்டிட்டு போய் கோல் சாஸ்திரம் மோட்சத்தை அடையிறதா அதனுடைய கோலு. அதுக்கு குவாலிஃபிகேஷன் வேணும்னு சாஸ்திரம் சொல்லுது. கண்டிப்பா குவாலிஃபிகேஷன் இருந்தா தான் நம்ம அதை அடைய முடியும். இந்த விஷயத்துல பிரமாணம் இது முதலே பார்த்திருக்கோம். சாஸ்திரம் பிரமாண, இது புத்தி. வேற எதுலையும் அடைய முடியாதுங்கிறது தெரிஞ்சிருக்கும். இதுலதான் அடைய முடியும். ரைட் ஒய் இட் இஸ் ரைட், தே ஆர் ராங் ஒய் இட் இஸ் தே ஆர் ராங், ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அது பேர் ஸ்ரத்தா. இது மூலியமாக மட்டும்தான் என்னால ஞானத்தை மோட்சத்தை அடைய முடியும். பிரமாண ஸ்ரத்தா. ஃபர்ஸ்ட் அவர் சொல்றது என்ன சொல்றாரு? சாஸ்திரத்து மேல ஸ்ரத்த இருக்கணும். அடுத்து அந்த சாஸ்திரம் சொல்லி கொடுக்குற குரு மேல ஸ்ரத்தை இருக்கணும். ஏன்னா சாஸ்திரம் அவர் வெளியேத்தன் வாய் வெளியேத்தன் வெளியே வருது. சோ அவரு மேலேயே ஸ்ரத்தை இருக்கணும். அப்பதான் உனக்கு நான் சொல்லி கொடுக்கறதுல சிரவணமே நடைபெறும். ஏன்னா சிரவணம் மனன நிதித்தியாசனம் தான் டைரக்ட் காஸ்ட் ஃபார் ஞானம். அதுல டைரக்ட் காஸ்ட்ல ஃபர்ஸ்ட் என்னது? மத்த இன்டைரக்ட் காஸ்ட், கர்மயோகம், தியானம், உபாசனா எல்லாம் பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் காஸ்ட். டைரக்ட் காஸ்ட் எது ஞானத்துக்கு? சவணம், மனனம், நிதித்தியாசனம். அந்த சவணம் நடைபெறணும்னா நீ சொல்லிட்ட குவாலிஃபிகேஷன், நீ சொல்லிட்ட அதுல தி பெஸ்ட் நம்பர் 1 அவர் சொன்னதுலயே சொல்லிட்டான். பாத்தீங்களா? சமாதி சட்க சம்பதி அவன் ஆட் பண்ணிட்டான். அத்தனையிலயும் ஃபர்ஸ்ட் என்ன பிடிக்கிறான்? எல்லாத்தோட நீ வந்திருக்க முடியாது. A student cannot be perfect in sadhana, but நம்பர் 1 அட்லீஸ்ட் அதாவது இருக்கணும். அதைத்தான் வெளிப்படுத்துறார் ஸ்ரத்தா. நீ சமம் இல்லாம இருக்கலாம், தமம் இல்லாம இருக்கலாம், அதெல்லாம் டெவலப் பண்ணிக்கலாம். ஆனா ஸ்ரத்தை இல்லாம கிளாஸ் வந்து உட்கார்ந்தோம்னா உடனே நாமளே சோடிடுவோம், இல்லையா குரு துரத்தி விட்டுருவார். இதுதான் நடக்கும். வேற பிரச்சனை பண்ணி வச்சிருவாங்க. சோ ஸ்ரத்தா. சோ உபனிஷத்தில் பிரமாண புத்தி, அதுதான் பிரமாணம். ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கருவி உபனிஷத். ஏன்? நமக்கு என்ன தெரியும்? பிரமாணத்தை பத்தின ஞானம். ஒரு பிரமாணத்தினால் பெறுகிற ஞானத்தை இன்னொரு பிரமாணத்தினால், ஞானத்தை கொடுக்கிற கருவிக்கு பேர் பிரமாணங்க. அது கண்ணு காது எல்லாமே பிரத்யக்ஷ பிரமாணம். ஒரு பிரமாணம் கொடுக்கிற ஞானத்தை இன்னொன்னுனால கொடுக்க முடியாது. ஒரு கொடுக்கிற ஞானத்தை இன்னொன்னு வச்சு செக் பண்ண முடியாது. சோ என்ன வேணும்? என் கண்ணை நான் எவ்வளவு நம்புறனோ. நான் தயாரிக்கல என் கண்ணை, எங்க அம்மாவும் தயாரிக்கல, ஆனா எடுத்தன எப்படி நம்புறேன்? எது காரணம் இல்லாம நம்பிட்டு இருக்கிறேனே. மாலக்கண் நோய் இருந்தா கூட அவனுக்கு மாலக்கண் நோய் டாக்டர் சொன்னாதான் தெரியுது. அது வரைக்கும் நான் எங்க அது இருவில் கண்ணு தெரியாதுங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்கோம். அந்த அளவு நம்பிக்கை இருக்கியா? அந்த எப்படி உன் கண்ணு ஒரு பிரமாணமா நீ வாழ்க்கையில் நம்பிக்கையோடு ஏத்துக்கிட்டு வாழ்வியோ, அதே நம்பிக்கை எங்க இருக்கணும்? சாஸ்திரம்ங்கிற அதுதான் பிரமாணம்னு நீ ஸ்ரத்த எடுக்கணும். அதுல ஸ்ரத்த தான். அது விஷயத்தை கொடுத்து புரிஞ்சா புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஸ்ரத்தையெல்லாம் தேவையில்லை. ஆனா ஃபர்ஸ்ட் என்ன? பிரமாணம்ங்கிறத ஏத்துக்கிறதுக்கு ஸ்ரத்தா. அடுத்து ரெண்டாவது என்ன சொல்றாரு? பக்தி. வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும்? பக்தியோடு உன்னை நீ இணைத்து கொண்ட மார்க்கத்தில் நீ செல்பவனாக இருக்க வேண்டும். ஏன்னா பக்தி தான் உன்னை சரணாகதிக்கு கொண்டு செல்லும். பிரசாத புத்தி, பிரசாத புத்தினா பக்தியே இல்லாம எப்படிங்க பிரசாத புத்தி வருவது? புத்தி உங்களுக்கு வரப்போகுது. ஸோ பக்தி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கமிட்மெண்ட், டெடிகேஷன், சரணாகதி, இறைவனிடம் சரணாகதி அடைதல்ங்கிறது பக்தி இல்லாமல் முடியாது. சரணாகதி இல்லாமல் அகங்காரத்திலிருந்து நீ எந்த காலத்திலும் விடுபட முடியாது. மனம் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்றால் மனம், ஏன்னா மனம் எங்கு இருக்கிறதோ அங்கு நான் இருக்கிறேன். இதுதான் வாழ்க்கை. என் மனம் எங்கு இருக்குதோ அங்குதான் நான் இருக்கிறேன். என் மனம், அதுதான் மனம் பிளேஸ் a very important role in. அதுதான் என்னது நம்மள வாழ்க்கையில இட்டுச்சு. நீங்க பாருங்க, சில பேரு
ஒன்று நடக்குது அப்படின்னா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். நிகழ்வு ஒன்று தான் நடந்திருக்கும். ஒரு 10 பேர் பார்க்குறோம், ஒரு நிகழ்வு நடக்குது. அதை 100 விதமா புரிஞ்சுக்கிறாங்க. பிகாஸ் ஏன் இவ்வளவு டிஃபரன்ஸ் ஆஃப் அறிவு பெறாங்க? அது அறிவுன்னு எடுத்துக்கலாம். சரி, புரிதல், அறிதல். நடந்தது ஒரு ஈவெண்ட் தான். ஆனா 10 பேர் பாருங்க சுத்தி நிக்கிறாங்கன்னா 10 விதமா அதை இன்டர்பிரட் பண்றாங்க. 10 விஷயமா அதை 10 விதமா அதை பாக்குறாங்க. விஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் வாட்? கண்ணு எனக்கு என்ன நடந்ததோ அதே தான் அவங்களுக்கு காமிக்குது. 10 பேருக்கு கண்ணுல எதுவும் மாற்றி எங்கன்னு காமிச்சுன்னா எல்லா கண்ணும் ஒன்னத்தாங்க காமிக்கும். ஆனா யார் அதை மாத்துறது? மனம். ஸோ மைண்டு. அதனாலதான் மனதை பக்குவம் பண்ணி வச்சுக்குங்க, மனதை அமைதி பண்ணி வச்சுக்குங்க. மனதில் ஒரு பாசிட்டிவ் திங்கிங். இப்பெல்லாம் சொல்றது பாசிட்டிவ் திங்கிங். அது வந்து பாசிட்டிவ் திங்கிங்கிறது எவ்ரிதிங் இஸ் given to me. பகவான் வந்தா தான் அந்த பாசிட்டிவ் திங்கே வருது. அந்த பகவானை ஒதுக்கிட்டு எல்லாம் நீங்க பாசிட்டிவ் திங்கே வர முடியாது. எதையோ புடிச்சிட்டு பாவம் சொல்லிட்டு கிடக்குறாங்க. சரி இருக்கட்டும். ஏன்னா பாசிட்டிவ் திங் கொண்டு வா, நெகட்டிவ்ல எப்படி? அது முடியாம தான் நாங்க உட்கார்ந்துருக்கிறேன். திருப்பி பாசிட்டிவ் திங் கொண்டு வானா எப்படி கொண்டு வருது? சோ அதுக்கு ஒரு ஞானம் வேணும். என்னது? எவ்ரிதிங் இஸ் given to me பகவான். அதை டீச் பண்ணுங்க. பாசிட்டிவ் திங்கிங் தானா வந்து நெகட்டிவ் திங்ல வரவே வராது. எல்லாமே அவர் கொடுத்தது, அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. ஒரே ஒரு பாயிண்ட். அது இல்லாம என்ன பண்ண முடியாது, நம்மளால பாசிட்டிவ் திங்கிங் கொண்டு வர முடியாது. ஆனா இந்த ஞானத்தோட போகும்போது மனம் என்ன ஆகுது? உங்களுக்கு பெர்செப்ஷன், இன்டர்பிரேஷன் கரெக்டா இருக்கும். எதை நீங்க பாக்குறீங்களோ உள்ளதை உள்ளபடி அறிகிற மனம் எப்ப கிடைக்கும்? குவாலிஃபிகேஷனை வளர்த்தீங்க கிடைக்கும். அதான் சொல்றாரு. அப்ப என்ன வேணும்? பக்தி வேணும். சவனாத். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இது வந்து பக்திங்கிறது மனநத்தை குறிக்குது. ஃபர்ஸ்ட் சிரவணம் நடைபெறுவதற்கு என்ன பாயிண்ட் சொன்னேன்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்ரத்தா சொன்னா. சிரவணம் நடைபெறக்கு ஸ்ரத்த வேணும் சொன்ன. மனநம் நடைபெறுவதற்கு அவர் வந்து சிரவணம் மனன நிதித்தியாசனத்தை தான் இந்த 3 வேர்டு போடுறாரு. வேறுபட்ட குருவா இருப்பாரு. சாதாரண ஸ்டூடெண்ட் இல்ல. அப்ப சாதாரண குரு இல்ல அவரு. சிரவணம் மனன் நிதித்தியாசனம் தான் இந்த ஞானத்துக்கு பிரைமரி காசுன்னு சொல்ற டீச்சிங்க்கு அவர் சிரவணம் மனன் நிதித்தியாசங்கிற வேர்டு போடல. ஏன்னா அதுதான் டைரக்ட் காசுன்னு சொல்றாரு. ஆனா அத பாருங்க, ஒரு கல்லுல 4 மாங்க அடிக்கிறாரு குரு. என்ன சொல்றாரு? வேர்டு, சத்தா, பக்தி, தியானம். பார்த்தா நமக்கு வந்து சாதன சம்பத்தி குவாலிஃபிகேஷன் மாதிரி தெரியுது. ஆனா இன்டைரக்டா 2வது டீச்சிங் உள்ள இறங்குறாரு. பக்திங்கிற, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்ரத்தாங்க போது ஸ்ரவணம் சொல்றாரு. பக்தி தான் மனனத்துக்கு நம்மை இழுத்து செல்லும். மனநம்ங்கிற ப்ராசஸ் உள்ள நடைபெறணும்னா உள்ள என்ன இருக்கணும்? பக்தி. சோ அபியாசம் ஆஃப் சிரவணம் தான் என்னது? மனநம். திருப்பி சிரவணம் பண்றத உங்க எங்க கூட்டிட்டு போகுது? நம்மள மனநம். சோ கமிட்மெண்ட் இருந்தாதான் மனநத்துக்கு நம்ம போக முடியும். சோ பக்தி மனநத்துக்கு ஆதாரம். பக்தி இல்லாதவங்களால மனநத்துக்கு பக்தி இருக்குன்னு அவங்க நினைச்சுக்குவாங்க. அவங்க நினைக்க பக்தி நாங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கோயிலுக்கு போறவங்க அதிக பக்தி இருக்கிறவங்க. அப்படி இல்லைங்க. கோயிலே உட்கார்ந்து இருக்கிறவங்க அதிக பக்தி. ஐயோ, அப்படி அவங்களுக்கு பக்தி இருக்குது. நிறைய பேர் அவங்களுக்கு அவங்களே லோ எஸ்டிம் போட்டுக்கிறது. என்னன்னா அவங்களாம் பாருங்க, அன்னைக்கு சொல்லும்போது எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, அதனால ஷேர் பண்றேன். அவங்க பாத்தீங்கன்னா பிரதோஷம் தவறாம கோயிலுக்கு போயிடுவாங்க. நான்லாம் போறதே இல்லைங்க. அவங்க அளவுக்குலாம் பக்தி எனக்கு இல்லைங்க. அது இவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. கம்பேர் பண்ணி அவங்க வந்து பிரதோஷம் கோயிலுக்கு போற தப்பெல்லாம் சொல்லிங்க. இவங்க போட்ட ஜட்ஜ்மெண்ட் அவங்கள பத்தி கரெக்டா நான் சொல்றேன், கரெக்டா தப்பான்னு சொல்றேன். இப்ப பிரதோஷம் தவறாம கோயிலுக்கு போயிடுவாங்க, பௌர்ணமி தவறாம ஏதோ சொன்னாங்க. இந்த ஏகாதசி விரதம் இதெல்லாம் விரதம் எல்லாம் கரெக்டா கட்டு அவங்க அளவுக்குலாம் நான் கிளாஸ் ஜாயின் ஆகும்போது சொல்ற வார்த்தை இது. அவங்க யாரோ ஒருத்தர் சொல்லி இவங்க வர்றாங்க. சொல்லும் போதே அவங்க அளவுக்கெல்லாம் நான் இல்லைங்க, நாம ஏதோ எப்பாவது போகணுங்க, நம்மளாம் படிக்க முடியுங்களா? எது அவங்க என்ன கேட்கறாங்க, எங்க இந்த அளவுக்கு இருக்கவங்களா உங்க வகுப்புல ஜாயின், அவங்க அளவுக்கு இருக்கவங்களா படிச்சுட்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு அது ஓகே புரியும். நாங்கெல்லாம் வந்துங்க எப்பாச்சுதான் கோயிலுக்கு போவோம், அவ்வளவெல்லாம் பக்தி இல்லைங்க, எங்கனால புரிஞ்சுக்க முடியுங்களா அப்படி அவங்க கேட்கறாங்க. அட கடவுளே, அவங்க அப்ப என்ன, அப்பதான் எனக்கு புரிஞ்சுது அவங்க என்ன நினைச்சிருக்காங்க. கோயிலே ஒருத்தன் கிடந்தானா அவனுக்கு பக்தி அதிகம். கோயிலே கிடந்துட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அதர்மத்தை புடிச்சிட்டு ஆடுறாங்க, அது தெரியறது இல்லை. புரிஞ்சுக்குங்க, கோயிலே கிடக்குறானா நிறைய தப்பு பண்றான்னு அர்த்தம். தப்பாக்கிது நான் புரிஞ்சுக்காதீங்க.
மனதுல உளைச்சலை தாங்க முடியாம போய் உழுவுறாங்க இல்ல, ஏன்னா அதர்மத்துல வாழ்ந்துடுறாங்களா. ராத்திரி படுத்த தூக்கம் வராதா, புத்தி ஒருத்த உள்ள உட்காந்துட்டு யூ ஹவ் டன் a mistake, யூ ஹவ் டன் a mistake, யூ ஹவ் டன் a mistake உள்ள போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறானா. அந்த பிரச்சனை, அந்த பிரஷர் தாங்க முடியுதுல, போய் உழுவுறது. அப்படி நிறைய இருக்காங்க. அது பேர் பக்தி இல்லை. அவங்க 24 மணி நேரத்துல 10 மணி நேரம் கோயில கூட இருக்கலாம். அவங்க இவங்க சொல்ற பாயிண்ட்ல they are qualified to learn வேதாந்தாங்கறாங்க. அங்க பாயிண்ட் அங்க வரேன். they are the qualified person to வேதாந்தா, learn வேதாந்தா. நான் வந்து கோயிலுக்குலாம் அதிகம் போறது இல்லைங்க, எப்பாச்சு போவணுங்க, வீட்டுல விளக்கேற்றி சாமி கும்பிடுவனுங்க, அது நீங்க சொல்ற பூஜையெல்லாம் தெரியாதுங்க, ஒரு தீப பத்து வைப்பங்க, அவ்வளவுதாங்க. அப்புறம் அவங்களுக்கு விளக்குனேன், ஐயோ இப்படி இருக்குங்களா. ஆமா, கோயிலுக்கு போய் நின்று அவங்க என்ன இறைவா உன்னை பற்றிய ஞானத்தை வர வேண்டும்னு கேட்கறாங்களா, எனக்கு சித்த சுத்தி வேணும்னு கேட்கறாங்களா? இல்லையே, என் மனசுக்கு பிரஷர், அங்க போன மனசு நல்லா இருக்கு. மெயினா பாருங்க, கோயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, என் மனசு நல்லா. அப்ப அதுக்கு முன்னால எப்படி இருந்தது? போராட்ட மனம். உள்ள போயிட்டு வெளியே வந்தானே சந்தோஷமா, அது ஒரு ரிலாக்ஸ். கோயிலுக்கு போங்க, கும்பிடுங்க, நான் வேண்டான்னு சொல்லல, கோயிலுக்கு போய்தான் ஆகணும். ஆனா அதுல இன்டர்பிரேஷன் கரெக்டா புரிஞ்சுக்கணும். என்ன கோயில், வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் கோயிங் டு டெம்பிள்? கிராட்டிடியூட். இறைவா எனக்கு இவ்வளவு கொடுத்துருக்க, அவ்வளவு கொடுத்துருக்க. அது வீட்டுல விளக்கேத்தினாலும் அந்த கிராட்டிடியூட், யூ கேன் எக்ஸ்பிரஸ் யுவர் கிராட்டிடியூட் இன் மெனி வேஸ், நாட் ஒன்லி பை கோயிங் டு டெம்பிள். யூ கேன் ஆல்சோ ஒரு விளக்கேத்தி சாமிடும் போது சர்வே பவந்து சுக்கினாகா, யூ கேன் சே இன் டெம்பிள் ஆர் யூ கேன் சே இன் யுவர் ஹோம். முடியாத பட்சத்தில் கோயிலுக்கு போகணும் இல்லையா சொல்ல. இது என்னன்னா, இது மாதிரி தப்பா இன்டர்பிரட் பண்ணிக்கிறாங்க. கிளாஸ் வர்றக்க அவங்க தேர் குவாலிஃபைட். அப்புறம் நிறைய அவங்க போன நிறைய பாடுவாங்க. அவங்க ஜாயின் பண்ணி விட்டவங்க அவங்க சொல்லும் போது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. அவங்க நிறைய கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கடை கடன் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிப்பாங்க, அது படிப்பாங்க, இது எனக்கெல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே வாயில எதுவுமே வராதுங்க. எங்க நாங்க குவாலிஃபைடுங்களா படிக்கிறதுக்கு நாங்களா? ஆடாப்பாவி, விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னவங்களாம் குவாலிஃபைடுனா அப்புறம் யாருமே குவாலிஃபைடுனா? அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இவருங்க எனக்கு க்ஷாங்கிற வேர்டு கூட சொல்ல தெரியாது. நான் அப்புறம் என்னோட நிலைமை சொன்னேன். க்ஷான்னு சுவாமிஜி சொல்லுவாரு, என்னால க்ஷாங்கிற வேர்டே வாயில வராது. ஒரு சைல்டிங்கிறது ஒரு லைன் கூட சாண்ட் பண்ணது கிடையாது. கந்தர் அனுபூதி அதை ஒண்ணுதான் கொஞ்சம் தெரியும், வேற ஒரு லைன் எனக்கு தெரியாது. கிளாஸ்க்குள்ள போறேன் நிக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம், அப்படிங்களா, அப்புறம் எப்படிங்க படிச்சீங்க? ஸ்ரத்தா. அதுதான் இப்ப சொன்னேன், லாங் பண்ண ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் பகவான். உள்ள அவ்வளவு பக்தி இருந்தது, ஆனா அது எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. அவ்வளவுதான் தவிர உள்ள இருந்திருக்குங்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது. உள்ள அவ்வளவு நம்ம லோடட் வித் ஸ்ரத்தா, லோடட் வித் பக்தி, அடுத்தது லோடட் வித் தியானம் மாதிரி சொல்ல பாரு. இதெல்லாம் ஐ ஹவ் லோடட் வித், பட் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணா தெரியல. இல்லைன்னு சொல்ல முடியாது, இல்லாம எப்படி நம்ம டிராவல் ஆகி வந்திருக்க முடியும். ஆனா உண்மையில வகுப்புக்கு போற அன்னைக்கு சத்தியமா சொல்றேங்க, சாண்டிங்கிறது எனக்கு ஒரு லைன் கூட வராது. அப்படின்னு ஒண்ணு இருக்குதுன்னு தெரியாது, அதை பண்ணணும்னு தெரியாது, விளக்கு மட்டும் ஏத்த தெரியும். ஆனா மனசுக்குள்ள இறைவன் அப்படியே அப்படி ஒண்ணு இருக்கும். இறைவா அப்படின்னா அவரோடவே பேசிடுவேன். அவர்கிட்ட பேசிட்டு வந்த ஃபீலிங் எனக்கு சாமி ரூம் விட்டு வெளில வரும்போது அவருக்கு நம்ம பேசணும், அவர் நம்ம பார்த்துக்குவாரு, அந்த நம்பிக்கை இருந்தது. அதுதான் முக்கியமே தவிர நீங்க கோயிலே கிடக்கதே அவங்களுக்காக சொல்றேன். ஏன்னா நம்ம குரூப்ல இருக்கிறாங்க, இப்ப கோயிலே இருக்கிறவங்க எல்லாம் குவாலிஃபைட்னோ, அங்க போய் உட்கார்ந்து மனப்பாடமா சகஸ்ரநாமம் பண்றவங்க எல்லாம் பக்தி அதிகம்னோ, நான் பக்தி கம்மின்னு உங்களை ஜட்ஜ்மெண்ட் போட்டுறாதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பாருங்க, கொஞ்சம் புரியலனா அப்புறம் அவங்களுக்கு நல்லா புரியுது, நமக்கு தான் புரியல. இப்படி வேற அவங்க லோ செல்ஃப் எஸ்டீம் போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. வேற ஏதோ குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு லேக் இருக்கு, முதல்ல அதை பாருங்க, அந்த ஓட்டை அடைங்க. அதுதான் உண்மையே தவிர நமக்குள்ள நமக்கு நாமே இந்த இடத்துல என்னவா இருக்கணும், நண்பனா இருந்து தூக்கி விட்டுக்கணும். நமக்கு நாமே எதிரியா இருந்தா என்ன அர்த்தங்க, நமக்கு நாமே டீக்ரேட் பண்ணிக்கிறது. அப்ப உனக்கு நீ என்னது, எதிரி. பகவத்கீதை படிச்சுமா இல்லையா, உனக்கு நீயே நண்பன், உனக்கு நீயே எதிரி. நீ நண்பனா இருந்து தூக்கி விட பாரு, உன்னைய கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க சொல்ல வந்தேன். ஏன்னா இது நிறைய தடவை ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் என்கிட்ட சொல்லுவாங்க, அவங்களுக்கு நாங்க இல்லைங்க, அவங்க என்னங்க அவங்க அளவுக்கு, அவங்க உங்களை விட ஒரு வருஷம் முன்னால சேர்ந்திருக்காங்க, நீங்க இப்ப சேர்ந்து அவ்வளவுதான். பட் ஸ்ரத்தா பிளேஸ் a very important role. பக்தி, அதைத்தான் இங்க சொல்றாரு அவரு. இந்த வேர்டு யார் போட்டது, நானா? இறைவன் என்ன சொல்றாரு, எடுத்தன ஸ்ரத்தா பக்தி. ஆச்சா, அடுத்தது ஒண்ணு இருக்குதே, தியானம். அப்போ எங்க நிறைய மெடிடேஷன் பண்றவங்களா குவாலிஃபைட் டு லேர்ன் வேதாந்தாவா? அந்த கதைக்கு வருவோம். தியானம் நிறைய பண்ணிருக்காங்க, அந்த ஆர்கனைசேஷன் சேர்ந்து இந்த ஆர்கனைசேஷன் சேர்ந்துருக்காங்க, அவங்க அத்தனை தியானம் பண்ணிருக்காங்க. அப்ப அவங்க தான் குவாலிஃபைடா? அப்ப நாங்களா குவாலிஃபைடு இல்லையா? ஐயோ அப்படி அல்ல. தியானம் என்பது இங்கு நிதி தியாசனம். சிரவண மனனம் பார்த்துட்டோமா? மூணாவது என்ன, அந்த நீங்க கீழே வாங்க,
அவர் என்ன சொல்றது அண்டர் கிரவுண்ட் என்னமோ சொல்றாங்க, அந்த மாதிரி உள்ள ஒன்று ஓடிட்டு இருக்குது. ஸ்ரத்தாங்கிறது எதை குறிச்சாரு? சிரவணத்தை குறிச்சாரு. பக்திங்கிறது இருந்தாத்தான் உன்னால மனநமே பண்ண முடியும். அடுத்தது தியானம்னு ஒண்ணு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறவங்க தான் நிதித்தியாசனத்துக்கு வர முடியும். தியானம் நாங்க கண்ணை மூடி உட்கார்ந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல சேர்ந்து நான் வந்து மெடிடேஷன் பண்ணது அல்ல. ஏகாக்கிரத சித்தம் இருந்தால் அவனுக்கு தியானம் தேவையில்லை. ஏகாக்கிரத சித்தை இல்லாதவனுக்கு என்ன வேணும்? கண்ணை மூடி உட்கார்ந்து பழகணும். பழகுங்க, தியானம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா ஏகாக்கிரத சித்தம் இல்லாதவனுக்கு என்ன தேவைங்கிறாரு? தியானம். அப்ப இவர் என்ன சொல்றாரு? நிதித்தியாசனம் உனக்கு ஈஸியா வரணும்னா ஏகாக்கிரத சித்தவே படிச்சதை நீ டொல்லிங் இந்த சப்ஜெக்ட் மேட்டர். நாம மனசு வாட்டுக்கு எக்ஸ்ட்ராவர்ட்டா ஊரை சுத்திட்டு வச்சுக்க. How can you dwell in the subject matter? So to dwell in the subject matter, you should be introvert. If you are extrovert, you cannot dwell in the subject matter what your guru has taught in the morning. அதுல டே ஃபுல்லா நீங்க டொல் ஆகும், எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருப்பீங்க. ஆனா ஓரமா டொல்லிங் இப்படியே இருந்துட்டு இருக்கும். அதுக்கு ஏகாக்கிரத சித்தம் தேவை. அப்ப அதுக்கு எது சப்போர்ட்டிங் மீடியா? உங்களுக்கு அதுக்கு முன்னால அப்படி ஏகாக்கிரத சித்தம் இல்லையா? கண்ணை மூடி உட்காரு, ஸ்ட்ரெயிட்டா பேக் போன் ஸ்ட்ரெயிட், கழுத்து ஸ்ட்ரெயிட்டா வை, கழுத்தை தலைய ஸ்ட்ரெயிட்டா வை, ஓம் மந்திரத்தை சொல்லு, ஜபம் பண்ணு, தியானம் பண்ணு. இட்ஸ் ஹெல்பிங் சப்போர்ட்டிங் மீடியா, சப்போர்ட்டிங் ஃபேக்டர் டு இம்ப்ரூவ் யுவர் ஏகாக்கிரத சித்தம். To increase your ஏகாக்கிரத சித்தம், தியானம் will help you. ஆனா இங்க மூணாவது என்ன சொல்றாரு? நிதித்தியாசனம், சிரவணம். இப்ப பாருங்க, மூணும் நீங்க வந்து எப்படி வேணா, இதெல்லாம் சங்கர பூந்து விளையாடுற வேலைங்க இல்லைன்னா நமக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதுங்க. அப்படி அவர் என்ன சொன்னாரோ இறைவன் அந்த இடத்துல போய் நின்று இன்டர்பிரட் பண்றாரு பாருங்க சங்கராச்சாரி. அவருடைய பாஷையத்தை இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாது. ஏன்னா நமக்கு என்ன தெரியும்? ஸ்ரத்தா சரி, பக்தி சரி, அதான் நமக்கு தெரியுமே, அதான் நமக்கு தெரியுமே. நான் போய் அடுத்தது அவர் நின்று இந்த இடத்துல விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. வாட் அ கிரேட் சங்கரா. இது நீ வந்து இப்படியும் பார்த்துக்கோ, எது ஸ்ரத்தா பக்தி தியானங்கிறது குவாலிஃபிகேஷனாவையும் நீ பார்த்துக்கோ. அடுத்தது அதை இன்டர்பிரட் பண்ணி என்ன பண்ணிக்கோ? சவணம், மனனம், நிதித்தியாசனம் இஸ் த டைரக்ட் காஸ் ஃபார் மோக்ஷம், ஞானம். அப்படி நீங்க இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா? சோ இது இல்லாம இன்னொரு இன்டர்பிரேஷன் இன்னொரு ஆச்சாரியர் கொடுத்திருக்கார். பியூட்டிஃபுல் நம்மளுடைய கலாச்சாரங்க, நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி எப்படி மண்டையை குடைச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஆனா இது கரெக்டா ஏப்டா வராது. ஆனாலும் உங்களுக்கு சொல்றேன் இருக்குதுன்னு சொல்ல. ஏன்னா ஒரு நம்மளுடைய கலாச்சாரம் என்னன்னு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேனே தவிர இப்ப நான் சொல்றது வந்து அவ்வளவு ஏப்டா இருக்காது. இப்ப இவர் சொல்றது ரெண்டு சூப்பர் ஏப்டா இருக்கும். அவர் சொல்றதுக்கு இன்டர்பிரேஷன் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். இன்னொன்னு சொல்றாரு, ஸ்ரத்தாங்கிறது கர்ம. இன்னொரு ஆச்சாரியர் இது, அவர் என்ன இன்டர்பிரட் பண்றாரு, அதை சங்கரர் சொல்லி அதையும் சங்கராச்சாரிய சொல்லுவார். வேற அவர் அப்படி சொல்றாரு. மனுஷன் எத்தனை தான் படிச்சாரு இல்லைங்க, யார் யாரு என்னன்னா எல்லா கொட்டேஷன் வருதுன்னா அப்ப அதை படிச்சுக்கணும்ல இவரு. அப்படி பூந்தம் வச்சுக்க, அவர் கடவுளே கடவுள் தான், அவர் மனுஷனே கிடையாதுங்கிற முடிவுக்கு வந்துடும். ஏன்னா அவர் சொல்றாரு அதையே இங்க எடுத்துக்கலாம். ஆனா இந்த ரெண்டு அளவுக்கு அதை ஏப்ட் இல்லையும் பாரு சங்கராச்சாரிய. அப்ப யாரு கொக்கு? அப்புறம் அவர் என்ன சொன்னாரு, இவர் சொல்றாரு. இன்னொரு ஆச்சாரியர் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரத்தான்னு சொல்லியிருக்காங்க, நீ கர்மயோகம் எடுத்துக்கோ. ரெண்டாவது ஏன்னா ரெண்டாவது பக்தின்னு வருது இல்லையா, அதை வந்து உபாசனையை எடுத்துக்கோ, அந்த ஆச்சாரியர் சொல்றது. மூணாவது என்னது, தியானம் வருதா, அதை என்ன பண்ணிக்கோ, சவணம் மனம் நிதித்தியாசனமா எடுத்துக்கோ. இது யாரு? வாட் a பியூட்டிஃபுல் டீச்சிங். இதுக்கெல்லாம் கொடுப்பணம் இருக்கணுங்க அனுபவிக்கிறதுக்கு. இத புத்தியில அனுபவிக்கிற பாருங்க, இதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பணம் இருக்கணும், புண்ணியம் இருக்கணும் அக்கௌண்ட்ல. then only you can enjoy the class, otherwise you will sleep in the class. எல்லாமே என்னமோ கச்ச 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 மண்டைக்கு ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். how can you enjoy? If I am enjoying in teaching means because of my punya only. If you are enjoying the class means because of your punya only. If you cannot enjoy, you are sleeping, வருது தூக்க வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? பாப்பம் இன்னும் என்ன ஆகணும், பாப்பக்ஷயம் ஆகணும். do something to get out of that பாப்பம். that only I can say. so இப்போ பாருங்க, அதை இன்னொரு இன்டர்பிரேஷன். ஏன்னா இது ரொம்ப சூக்ஷ்மம். இப்போ அவர் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன, கர்மயோகமா வச்சுக்கோ. ரெண்டாவது பக்தி வந்து உபாசனையை வச்சு. ஏன்னா ரெண்டுமே கர்மயோகம் உபாசனை எல்லாம் இன்டைரக்ட் மீன்ஸ் ஃபார் ஞானம். மூணாவது என்ன பண்ணிக்கோ, சவணம் மனனம் நிதித்தியாசனம் மூணை சேர்த்து தியானம்ங்கிற வேர்டு. மூணை தியானம்னா நிதித்தியாசனம் இருக்கிற வேர்டு தியானம். ஸோ இட் கேன் பிரிங் சவணம் மனனம் நிதித்தியாசனம். தப்பு இல்லை, அதையே ஏற்றுக்கலாம். ஸ்ரத்தா, ஏன்னா கர்மயோகம் பண்ணணும்னா உங்களுக்கு ஸ்ரத்தா வேணும். கரெக்ட், அவர் சொல்ல கரெக்டு தானே.
அப்புறம் பாருங்க, உபாசனைக்கு பக்தி வேணும். ஏன்னா இந்த காலத்துல உபாசனை பக்தி இல்லாம பண்ணிட்டு கிடக்குறாங்க வைங்க. என்னது கடவுளே இல்லைங்கிற உபாசனை பண்ணிட்டு இருக்கிறான், அது தப்பு. பக்தியோட ஈஸ்வரனை விளக்குன மெடிடேஷனே அல்ல. தேவதைகளை விளக்குன மெடிடேஷனே அல்ல. அது உபாசனைங்கிற வேர்டுக்குள்ள வராது. அது ஏதோ கோல்மால் வேலைன்னு வச்சுக்கலாம். அது ஒர்க் ஆகுதே, ஒர்க் ஆகுனா அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. பக்தி இல்லாமல் தேவதைகளை ஒதுக்கிட்டு ஈஸ்வரனை ஒதுக்கிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் ஓடிட்டு இருக்குதுடா, அது ஆர்கனைசேஷனே அல்ல. அது பண்றது உபாசனையில வேணா என்ன வச்சுக்கலாம், ஏதோ ஒரு ஏகாக்கிர சித்தத்துக்கு எதையோ பண்ணிட்டு இருக்கிறாங்க வேணா ஒத்துக்கலாமே தவிர நாட்டு உபாசனை. ஏகாக்கிர சித்தம் இருக்கிற தீவிரவாதி தான் சொல்றா, ஒரு குண்டை வேஸ்ட் பண்ணாம 10 குண்டுல 10 பேத்த அடிக்கிறான்னா துப்பாக்கில, அவனுக்கு இருக்கிற ஏகாக்கிர சித்தத்துல நமக்கு ஒரு பங்கு இருந்தா போதுங்க, சாஸ்திர தப்புன்னு புரிஞ்சிடும். வெறும் ஏகாக்கிர சித்தத்தில் யூ கேனட் ஹாவ் ஹாப்பி லைஃப். வெறும் ஏகாக்கிர சித்தத்தில் யூ கேனட் ஹாவ் ஹாப்பி லைஃப். குழந்தை ஒன்று ஒரு ஸ்கூல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இதுல ஏதோ ஒரு ஸ்கூல்ல ஞாபகம் இல்லை. அதாவது நம்ம சொல்ற விஷயம், அந்த குழந்தை சின்ன குழந்தை, அது என்ன சொல்லுது, ஒரு 5th இல்ல 6th 7th இருக்கு. அந்த குழந்தை கேக்குது, கண்ணை மூடி உட்காந்து மெடிடேஷன் பண்ற மூலியமாக நீங்க சொல்ற விஷயம் அங்க வந்து யாருங்க சொல்லுவாங்கன்னு கேட்டுது. எங்க வீட்டுல வந்து என்னை வந்து கண்ணை மூடி உட்காந்து தியானம் பண்ணு, தியானம் அம்மா அப்பாலாம் தே ஆர் டூயிங் சம் ஆர்கனைசேஷன் தியானம். ஏன்னா இது உபாசனை சொல்லக்கூடாது, ஆர்கனைசேஷன் தியானம் சொல்லி ஆகும். ஏன்னா கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க, கடவுள் வழிபாடே தேவையில்லைன்னு பண்றவங்க பேர் எப்படிங்க உபாசனைங்கிற தியானம், அது மெடிடேஷன் வச்சுக்கலாம். அந்த அந்த குழந்தை கேட்குது, வீட்டுல வந்து அந்த குழந்தைய வந்து உட்கார வச்சு மெடிடேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. நீ பண்ணு, ஏது இது வேண்டாத வேலைங்க, இதெல்லாம் தப்பு. நாம செஞ்சேன் அவங்ககிட்ட ஒரு குருட்டு கொண்டு சேர்த்து விடணும், பேரண்ட் பண்ற தப்பு. அந்த குழந்தைய வந்து உட்கார வச்சு நீ கண்ணை மூடி ஒரு எதையோ என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு எனக்கு சொல்லல, மெடிடேஷன் பண்ண சொன்ன, அவ்வளவுதான் ஒரு வேர்டு சொல்லிச்சு. மெடிடேஷன் பண்ண சொல்றாங்க ஜி, கண்ணை மூடி உட்கார்ந்தா உனக்கு நல்லது, உனக்கு நல்ல பழக்கமெல்லாம் வந்துருங்கிறாங்க. கரெக்ட், நல்ல பழக்கமெல்லாம் வந்துருங்கிறாங்க, மெடிடேஷன் பண்ண வந்துருங்கிறாங்க. ஜி எனக்கு ஒரு பெரிய டவுட்டு, கண்ணை மூடி உட்கார்ந்தா இப்ப நீங்க சொல்றீங்க ஏன் பொய் பேசுனா, ஏன் பொய் பேசக்கூடாது, வேல்யூ ஆஃப் வேல்யூ நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. எனக்கு இதுல புரியுது என்னென்ன பண்ணுனா பிரச்சனை மாட்டிக்குவோம், பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து யாரும் வேண்டியது இல்லை, அப்பா சொல்ல வேண்டாம் அம்மா சொல்ல வேண்டாம், எனக்கு புரியுது அது தப்புன்னு செய்யக்கூடாது. ஹாப்பி லைஃப் அதை பண்ணக்கூடாது, புரியுது. அப்ப நான் எனக்கு இது புரியுது. கண்ணை மூடி உட்கார்ந்தா ஒண்ணுமே புரியலீங்களே, அது கேக்குது. அப்ப கண்ணை மூடி உட்கார்ந்து நம்ம ஒரு இது பண்ணும்போது அங்க யார் வந்து நமக்கு டீச் பண்ணுவான் கேக்குது. அது இருந்தா 6th இல்லைன்னா 7th தாங்க இருக்கும். அதுக்கு புரியுற விஷயம் ஆர்கனைசேஷன் நடத்துறவங்களுக்கு புரியல. அந்த குழந்தை துளிவுண்டு கேக்குது. கண்ணை மூடி உட்கார்ந்தா ஏன் பொய் பேசக்கூடாது, பொய் பேசினா அது எதுவும் சொல்லுதுன்னா பொய் பேசினா தப்பிச்சுக்கலாம், இட் இஸ் இன்டெலிஜென்ட் வே ஆஃப். நான் நினைச்சிட்டு இருந்தேங்க, உங்க கிளாஸ் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு ஐயோ எனக்கு நானே ஆப்படிச்சுக்கிறேன்னு தெரிஞ்சது, விட்டுட்டேன். இது இங்க கிடைச்சது பாருங்க, ஒரு 6 வயசு குழந்தை. நான் சும்மா லைட்டா தான் சொல்லுவோம், பெருசா வேதாந்தலாம் தர்மத்தை மட்டும் தான் டீச் பண்றோம். அந்த குழந்தை ரியலைஸ் பண்ணிச்சு, அம்மா சொல்ற விஷயம் அப்பா சொல்ற விஷயத்துல என்னால பொய்யிலிருந்து மீண்டு வர முடியாது. ஏன்னா ரீசன் தெரியல. யூ ஆர் சேயிங் தி ரீசன். தட் இஸ் வேதாந்தா. 7 வயசு குழந்தைக்கு புரியுறது பெரிய பெரிய. நான் நினைச்சிட்டேன், அடப்பா இந்த குழந்தைக்கு புரிஞ்ச விஷயம் தெரியாம உலகம் ஃபுல்லா ஆர்கனைசேஷனா ஆரம்பிச்சு இந்த குழந்தைகிட்ட ஐடியா கேட்ட கூட ஆர்கனைசேஷன் காணாம போயிடும். திஸ் இஸ் ஃபேக்டுங்க. அது பாருங்க, அந்த குழந்தைக்கு எவ்வளவு ஒரு, அதாவது அதுதான் உண்மை. அதாவது என்னன்னா உள்ளதை உள்ளபடி சிந்திக்கிற சக்தி அந்த குழந்தைக்கு கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். அது அந்த அந்த ஏஜ்ல நம்ம கொடுக்கும்போது எவ்வளவு வேலை செய்யுதுன்னு பாருங்க. எப்படி அதை திங்க் பண்ணி திணிக்கும். ஹோம்ஒர்க் கிடையாது, ரிட்டர்ன் கிடையாது, டெஸ்ட் கிடையாது, நத்திங் இன் அவர் கிளாஸ். நேற்று என்ன படிச்ச சொல்லு, ஒண்ணும் கிடையாது. ஜஸ்ட் உட்காந்து ஸ்டோரி சொல்லுவோம். ஜஸ்ட் வருஷம் உள்ள என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், ஸ்டோரி சொல்லுவோம் வித் சம் வேல்யூஸ். அப்போ அதுக்குள்ள எவ்வளவு இறங்கிருக்கு பாருங்க. அப்ப அதுதான் உண்மை, அந்த குழந்தை சொன்னதுதான் உண்மை. கண்ணை மூடி உட்கார்ந்தா we cannot get good quality. அந்த குழந்தை அதை சொல்லிச்சு, கண்ணை மூடி உட்கார்ந்தா how can I develop good qualities, how can I get out of bad qualities. ஜி அந்த வார்த்தை ஆயுசுக்கு என்னால் மறக்க முடியாது. அதான் அந்த இடத்துல எனக்கு என்ன சொல்ல பிறவி ப்ராப்ளம் முடிஞ்சதுங்கிற மாதிரி எனக்கு ஆகிப்போய். ஒரு குழந்தை இது புரிஞ்சிச்சு, அப்பா என்னோட வேலை முடிஞ்சது போதும் அப்படிங்கிற அளவு குழந்தைகளுக்கு புரியுதுங்க. பெரியவங்களுக்கு என்னன்னா ஒரு ராகத்வேஷம் உச்சாங்க, ராகத்வேஷமே இல்லை. அப்படியே கிளீன் பச்சை மரம் அடிச்சிங்கன்னா ஆணி அப்படியே சக்கு சக்கு சக்குன்னு. இங்க என்னது வளர வளர ராகத்வேஷம் அதிகமாயிருதா, உட்காந்து குரு ராகத்வேஷத்துல எடுத்துட்டு அடங்கொய்யா, அப்புறம் கிளீன் ஸ்லேட் பண்ணி அப்புறம் ஒரு ஆணி அடிக்கிறக்குள்ள குரு ஓச்சு போயிடுறாரு, கிளீன் பண்றதுக்குள்ள ஸ்டூடெண்ட் ஓச்சு போயிடுறாங்க. அதுக்கெல்லாம் அப்படியே ராகத்வேஷம் இல்லாத ஒரு மனம், அப்படியே ஃப்ரெஷ் மைண்ட் அடிச்சின்னு வச்சுங்களா, சக்கு சக்கு சக்குன்னு இறங்குது.
ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மனம் பண்ணிக்கலாம். குழந்தையை போல் மன ஸ்டேட் உங்களுக்கு வந்தா தான் அடிச்சொன்ன இறங்கும். பண்ண முடியுமா? தாராளமா பண்ணலாம். யூ கெட் அவுட் ஆஃப் எப்படி அதான் என்ன சொல்லியிருக்காரு, கர்மயோகம் பண்ணு. யூ கெட் அவுட் ஆஃப் ராகதோஷம். ஒரு குழந்தையோட மனதால் ஒன்று மாத்திக்கோ, எல்லாமே புரிய போகுது. தட்ஸ் ஆல். புரியுதுங்களா? ஸோ என்னென்ன மாத்திக்கலாம்? அடுத்த இன்டர்பிரேஷன் ஸ்ரத்தையை கர்மயோகமா எடுத்துக்கலாம். ஏன் கர்மயோகம் பண்றேன்னா ஸ்ரத்த வேணும். அடுத்தது ஏன்னா ஸ்ரத்தை நாங்க கர்மயோகம் பண்ணுனா ராகதேசம் விடுபட்டனா எனக்கு அந்த கரண சுத்தி கிடைக்குங்கிற ஸ்ரத்தை இருக்கணும். அப்பதான் யூ கேன் டூ கர்மயோகா. அடுத்து பக்தி உபாசனை. அங்கதான் நான் பக்திங்கிறது பக்தி இல்லாமல் உபாசனைங்கிற வேர்டே உள்ள வராது. ப்ளூ லைட்டு, ரெட் லைட்டு, ஆக்கன சக்கரம், அங்க மேல துரியாது எங்கெங்கயோ வராங்க. அப்படியே ஈஸ்வரன் அப்படியே தூக்கி போட்டு லைட்டா அப்படியே அழகா இங்க போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பேர் உபாசனை கிடையாது. அடுத்தது தியானம், சிரவணம், மனனம், நிதித்தியாசனத்தை எல்லாம் சேர்த்து அவர் என்ன வேர்டு போட்டாரு. அப்ப எப்படி புரிஞ்சுக்கலாம்? வந்தனா பிரம்மாஜி என்ன உபதேசம் பண்றாரு, இவர் சொல்றாரு இப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இது ஏன் கரெக்ட் இல்லைன்னு பாத்தீங்கன்னா, அது சங்கராச்சாரிய சொல்றாரு. ஏன் இது கரெக்டா வராதுன்னா, எடுத்தொன்னே அவர் வேர்டு என்ன ஆரம்பிச்சாரு டீச்சிங், அத்த சாதன சதுஷ்டிய அனந்தரம் அப்படி எடுத்துக்கும் போது இந்த இன்டர்பிரேஷன் ஓரளவு எப்டா வரல. தப்புன்னு சொல்ல முடியாது. நான் சொன்ன அந்த ரெண்டுக்கு இதா வரல அப்படின்னு சங்கராச்சாரிய விளக்கம் பண்ணாரு. ஐ திங்க் ஹவ் யூ ஆல் என்ஜாய்ட் த கிளாஸ். நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? ஐ ஹேவ் என்ஜாய்ட் டு த கோர். தேங்க்யூ. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.